இந்த உலகத்தில் முதலாக தோன்றிய இனம் நாகர் இனம் என்று சொன்னார். நண்பர்களே, முதலாக தோன்றிய இனம் நாகர் இனமாக இருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில் அல்ல, இந்தியாவில் இல்ல, அவனியில், அகிலத்தில், உலகத்தில், பாரில் முதலாக மனிதன் தோன்றிய முதல் பூமி இந்த நாகப்பட்டினம் தான் என்பது வரலாறு. மணிமேகலையில் மட்டுமல்ல, சங்க இலக்கியத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நாகப்பட்டினத்துக்கு இருக்கிற பெருமை மிகப்பெரிய பெருமை. பேசிக்கொண்டிருக்கிற இந்த இடத்திலிருந்து 500 மீட்டர் தள்ளி அருகிலே இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் தான் உலகத்தில் இருக்கிற மொழிகளுக்கெல்லாம் இருக்கிற பெருமையில் கலந்த மொழியாக இந்த மொழி மாறிவிடக்கூடாது என்பதற்காக தன்னுடைய வேதாச்சலம் என்ற பெயரை மறைமலை என்று மாற்றி இந்த உலகத்தில் நாகையில் பிறப்பை வைத்தாய், நா கையில் தமிழை வைத்தாய் என்ற சொல்லுக்கு உதாரணமாக இருந்த மறைமலடிகள் தோன்றிய பூமியில் இந்த புத்தகத்திலானது இருக்கு. செத்த இருக்கணும், கையை இப்படி வச்சுட்டு இருக்கப்ப எடுத்துடாதீங்க. நான் ஒரு மேடையில் இப்படி சொல்லிகிட்டு இருந்தப்போ ஃபோட்டோ எடுத்துட்டார். ஃபோட்டோ எடுத்தது மட்டும் இல்லைன்னு ஃபோட்டோவை எடுத்து என் பொண்டாட்டிக்கு அனுப்பிட்டார். என் பொண்டாட்டியை கேட்குறா, ஏன் மேடையில் போய் பிச்சை எடுக்கிறியாங்கிறா. அடுத்தது ஒன்று வச்சுங்க, ஃபோட்டோகிராஃபரை போல் முகக்குறிப்பு தெரிஞ்சவங்க உலகத்திலே கிடையாது. அவர் வந்து நீங்கள் யாரை ஃபோக்கஸ் பண்ண வந்தீங்கன்னு எனக்கு தெரியும், அது எனக்கு தெரியும். ஆனாலும் நம்மளும் உழுவோம்ல. ஆமாம் நண்பர்களே, உலகத்தில் இருக்கிற நீங்கள் இப்போ வாங்க எடுங்க, நான் கையை கீழே வச்சுக்கிறேன், வாங்க சார். ஃபோட்டோவுக்கு எப்படி போஸ் கொடுக்கணும்னு நான் மனசார சொல்கிறேன். ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் ஒரு மூட நம்பிக்கை இருந்துச்சு. பிறந்த குழந்தைய ஃபோட்டோ எடுத்தால், பொண்ணை ஃபோட்டோ எடுத்தால் அழகு கெட்டு போயிடும், அதிசயம் மாறி போயிடும்னு ஒரு பெரிய ஆயுசு குறைஞ்சிடும்லாம். ஒரு நல்ல தலைப்பு, மனித நேயம் மலர்வது மூத்தோர்களுடைய வார்த்தைகளா, இளையோர்களுடைய செயல்களா. அகர விடத்துக்கு நான் எப்படி நடுவரானு தெரியுமா? 1994 சன் டிவியில் பிரீஸ் ஹோட்டலில் விசுசாரை வைத்து அரட்டை அரங்கம் தொடங்கிய பொழுது நான் தேர்வுக்குழு உறுப்பினர். 2000 அதிலேருந்து பிரிந்து வந்து ராஜ் தொலைக்காட்சியில் அகரவிடம் தொடங்கிய பொழுது இயக்குனர் எங்கள் VL பாஸ்கராஜ், தேர்வுக்குழு தலைவர் நாகை நாகராஜன். ஆனால் அந்த நிகழ்ச்சிக்கு நடுவர் எங்கள் மரியாதைக்குரிய வாணியம்பாடி பேராசிரியர் அப்துல் காதர் ஐயா. கிட்டத்தட்ட 2000 2010 வரைக்கும் ஐயா தான் நடுவராக இருந்தார். அருமையானவர், தேனியில் பிறந்தவர், தமிழ் தேனியாக எல்லாத்தையும் சொல்லுவார். ஆனால் இப்போ நம்ம நிகழ்ச்சி தொகுப்பாளர் சொன்னார், எது எப்படி இருந்தாலும் ஒரு 9:30 மணிக்கு முடிச்சுக்கங்க சார்னார். ஏன்னா யூடியூப்பு அவ்வளோதான் போகும்னார். நான் சொன்னேன், இந்த டிவியை விட எல்லா டிவிலையும் பேசியாச்சு. ஆனாலும் சார், கேமராமேனுக்கு டைம் முக்கியம் இல்லையா, அவங்களுக்கு யூடியூபுக்கு ஜிபி முக்கியம். அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், இது எல்லாத்தையும் எங்கள் ராஜ் டிவி எங்கள் ஐயா அப்துல் காதர்கிட்ட சொன்னிச்சு. ஏன் 4 தலைப்பு கொடுத்தா எங்கள் ஐயா 1 மணி நேரம் தீர்ப்பு பேசுவார், விடாமல் பேசுவார். கேமராமேன்லாம் அவவே கஷ்டப்பட்டான். கடைசியாக வந்து எங்கள் ராஜ் டிவி ஓனர் ரவி சார் கூப்பிட்டு கேட்டார், நாகராஜி கேமராவில் ஜிபிஏ சரியாக போகுது, என்ன முடிவு பண்ணலான்னார். நீயே நடுவராருன்னார். நான் சொன்னேன், ஐயா இந்த இடத்துல நான் இருக்க முடியாது, ஒரே ஒரு கண்டிஷன்னார். என்னென்ன? நீயே நடுவராரு, ஆனால் தீர்ப்பு 5 நிமிஷம்தான் பேசணும்னார். சத்தியமாக சொல்லுகிறேன், கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 7 சின்னத்திரை விருதுகளில் சிறந்த பேச்சரங்க நடுவர் என்ற விருது 7 முறை தொடர்ந்து பெற்ற இந்த நாகை நாகராஜன் அகர விகடத்திலேயே தீர்ப்பு 5 நிமிஷம்தான். ஆனால் நாகப்பட்டினத்தில் 2 நிமிஷம். ஏன் தீர்ப்பில் ஏதாவது சந்தேகமாக இருந்தால் நாளைக்கு நான் தெருவில் போகிறப்ப கேளு. அப்புறம் எங்கே போகிறது, எங்கே பார்த்தாலும் கேளுங்க. புத்தக திருவிழாவுக்கு 10 நாள் நான் வருவேன், வரப்போ கூட தீர்ப்பை கேட்டுக்கலாம். ஆனால் பேச்சாளர்கள் அதை பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த பேச்சாளர்களுக்கு துணையாக இசைக்குழுவில் எங்கள் மரியாதைக்குரிய அண்ணன் மாணிக்கம் அவர்கள் இந்த மேடைக்கு வந்திருக்கிறார்கள். அதே போல் மிகச்சிறந்த ரிதம் பேட் பிளேயர் எங்கள் அண்ணன் காரை ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்கள்.
தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பேச்சாளருக்கும் இவங்க 2 பேரும் அறிமுகம். ஏன் இவங்கன்னு நீங்கள் கேட்கலாம். இதில் யாராவது பாடுனா அவங்க வாசிப்பாங்க. இது வாசித்தல் திருவிழா, ஆனாலும் பாடுவதற்கும் வாய்ப்பு உண்டு. எனவே எல்லாம் நல்லா ஒரு முறை கைத்தட்டி இந்த நாட்டில் மனிதநேயம் மலர்வதற்கு பெரிதும் காரணம் முதியவர்களுடைய வார்த்தைகளே என்ற அணியை தொடங்கி இந்த நாகை மண்ணில் பிறந்து இன்றைக்கு நானிலம் போற்றுகிற நல்ல பேச்சாளர் மட்டுமல்ல, குறித்த நேரத்தில் குறித்த இடத்தில் மரியாதையோடு பேசுகிற மண்ணின் தம்பி என் அருமை நம்பி பிரபாகரன் வருகிறார். கைத்தட்டி பாராட்டி, கைத்தட்டி பாராட்டி. உலகத்திலேயே சிறந்த நண்பர்கள் யாரை சொல்லுவீங்க? உலகத்திலேயே சிறந்த நண்பர்கள் யாரை சொல்லுவீங்க? சிறந்த நண்பர்கள் பேராசிரியரும் கலைஞரும். ஆகா, கைத்தட்டல் கொடுங்களா ஒரு முறை. இப்படி நிறைய பேரை சொல்லிக்கிட்டே போகலாம் நடுவர்களே. ஆனால் இவர்களை விடவும் சிறந்த நண்பர்கள் நீ யாரை சொல்ற? ஆமாங்க, நான் சொல்றேன், உலகத்திலேயே சிறந்த நண்பர்கள் நம்முடைய கண்கள் தான், வேற யாருமே கிடையாது. கண்கள் இருந்தால். ஆனா நல்லா பாடுறீங்க, ஆனா அந்நிய பக்கத்துல நேர்ல வச்சுட்டே பாடுறீங்க. ஆனா நான் உண்மையா சொல்றேன் நடுவர்களே, ஏன் நான் கண்கள்னு சொல்ல தெரியுங்களா? இந்த கண்கள் தான் ஒரே நேரத்துல சிரிக்கும், ஒரே நேரத்துல யாராவது வந்தா பார்க்கும், ஒரே நேரத்துல அழுதா அழும். உண்மைதானுங்க? அதே மாதிரிதான் எங்க மூத்தோர்களும் அவர்களுடைய வார்த்தைகளும். அவங்க 2 கண்ணு, இந்த 2 கண்ணுல ஒரு கண்ணு இல்லைன்னா கூட எதுக்க உள்ள உருவம் தெரியாது. நான் என்னைக்குமே எதிரணிய இகழ்ந்து பேசவும் மாட்டேன், எப்போ இகழ்ந்து பேசியதும் இல்ல, இன்னைக்கு சத்தியமா பேசவே மாட்டேன். ஏன் தெரியுங்களா? வரலாறு தெரியும். சொல்லுங்க. அது என்ன காரணம் தெரியுமாங்க? அவங்க 3 பேருமே என்னுடைய அக்கா. இந்த 3 அக்காவையும் எதிர்த்து பேச அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கே தைரியம் கிடையாது. அதனால எனக்கு சுத்தமா தைரியம் கிடையாது. உண்மையா நடுவர்களே? நீ 3 அக்காக்கெல்லாம் பயப்படுறது இல்லை. சரிங்க. நீ பொதுவாகவே பொம்பளை கண்டா ஏத்து பேச மாட்டேன். நான் நிஜமா ஏத்து பேசவே மாட்டேன் நடுவர்களே. ஆனா இருந்தாலும் கூட இந்த அற்புதமான விழாவை நடத்திட்டு இருக்காங்கல்லங்க, இவங்களுக்காக கூட எங்களுடைய கண்ணதாசன் ஐயா அழகா ஒரு அற்புதமா ஒரு பாடல்ல கொடுத்தாருங்க. உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள், உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள். உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள், உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள். மேடு பள்ளம் இல்லாத சமுதாயம் காண என்ன வழி என்று எண்ணி பாருங்கள். அண்ணன் சொல்லும் வழி கண்டு நன்மை தேடுங்கள், அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள். நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேறே, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேறே. இங்கு நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே. இங்க நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேறே, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேறே. அருமையா பாடின. ஆனால் இந்த பாடலை எழுதி பெயர் பெற்றவர் புலவர் புலமை பித்தன். நல்லா ஒரு முறை கைத்தட்டல் கொடுங்க நடுவர்களே. 1947 வருஷம் ஆகஸ்ட் மாசம் 14ஆம் தேதி, அடுத்த நாள் நமக்கெல்லாம் சுதந்திரம் கிடைக்க போகுது. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. அந்த சுதந்திரம் கிடைக்க போகிற தருவாயில எல்லா தலைவர்களுடைய வீடுகளும் பூட்டப்பட்டிருக்குது. ஆனால் ஒரே ஒரு தலைவருடைய வீடு மட்டும் பூட்டப்படவில்லை. எல்லாரும் கேட்கிறாங்க, ஐயா நாளைக்கு காலையில சுதந்திரம் கிடைக்க போகுது, எல்லாரும் சந்தோஷமா உறங்கிட்டு இருக்காங்க, காலையில அந்த நல்ல செய்தியை கேட்க போறாங்க, ஆனா நீங்க மட்டும் ஏன் இன்னமும் விழித்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த அற்புதமான தலைவர் சொன்னாருங்க, நாளைக்கு என்னவோ நமக்கு சுதந்திரம் கிடைக்க போகுது சரிதான், ஆனா என்னுடைய மக்களுடைய மனங்களில் மதம், இனம், மொழி என்ற வேறுபாடு இருக்கிறது. இந்த வேறுபாடுகளை களைவதற்காக நான் எழுதி கொண்டிருக்கிறேன், இன்னமும் எழுதுவேன் என்று கூறி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி முடித்தாரே என்னுடைய அண்ணல் அம்பேத்கர். அவருடைய மூத்தோருடைய வார்த்தை, அந்த சொல்தான் இன்றளவும் நமக்கு ஏன் உலகத்திற்கே அரசியலமைப்பு சட்டமாக இருக்கிறது என்று சொன்னால் எங்கள் வார்த்தை எப்படி பொய்த்து போகும் நடுவர்களே. அதனால தாங்க சொன்னாங்க, காற்றும் நீரும் வானும் நெருப்பும் பொதுவில் இருக்குது, மனுஷ காலில் பட்ட பூமி மட்டும் பிரிஞ்சு கிடக்குது.
காற்றும் நீரும் வானும் நெருப்பும் முதுவில் இருக்குது. மனுஷ காலில் பட்ட பூமி மட்டும் பிரிஞ்சு கிடக்குது. பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே, பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே. பிரிவு மாறி ஒருமை வந்தால் அமைதி நிலவுமே, அமைதி நிலவுமே. நாங்க அமைதிக்காக என்னைக்குமே போர்க்கொடி தூக்குவோர்கள் நடுவர்களே. நடுவர்களே, குடும்பம்னா என்னங்க? எது குடும்பம்னா என்ன? குடும்பம் குடும்பம் குடு கூட்டல் இன்பம். குடு கூட்டல் இன்பம். ஆமாங்க. அன்பை கொடுக்கணும், பண்பை கொடுக்கணும், பாசத்தை கொடுக்கணும். அடடா, 1ஆம் தேதி ஆனா நம்ம மனைவி கிட்ட சம்பள கவரை கொடுக்கணும். அதெல்லாம் அந்த காலம். ஏன் நடுவர்களே? இப்பெல்லாம் ஏடிஎம் கார்டு தான். ஏடிஎம் கார்டா? அவாவா வச்சிருக்கா. ஆமாங்க. அப்பப்ப சொருகி எடுத்துக்கிறான். அது நாம எடுக்க முடியாதுங்க, அது அவங்க எடுக்கிறாங்க. நாம வேணா ஒரு அத்தாச்சிக்கு ஏடிஎம் கார்டை வச்சிருக்கோம்னு சொல்லலாம். இல்ல இல்ல, நீ பரவாயில்ல. சரிங்க. நான் ஏடிஎம் கார்டை என் பொண்டாட்டிகிட்ட தான் கொடுத்து வச்சிருக்கேன். அப்படியா? ஒரே ஒரு நாள் கேட்டேன். சரிங்க. அந்த ஏடிஎம் கார்டை குடுறீன்னு அதை எடுத்துட்டு போய் அந்த மிஷின் உள்ளார விட்டேன். அந்த மிஷின் சொன்னிச்சு, உங்கள் ரகசிய எண்ணை பதிவிடவும் அப்படின்னு போட்டுச்சு. நான் உடனே என் பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணி, ரகசிய எண்ணுன்னு ஏதோ சொல்கிறாங்களடி, என்ன என்னடின்னு என் மனைவி சொல்கிறா, அதெல்லாம் ரகசியம், உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன்ட்டான். அப்படியா? எல்லார் வீட்லயும் அதாங்க ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா குடும்பம்ங்கிறது என்ன தெரியுமாங்க? மனைவிக்கு ஒண்ணுனா கணவன் துடிக்கிறதும், கணவனுக்கு ஒண்ணுனா மனைவி துடிக்கிறதும், இந்த 2 பேருக்கு ஒண்ணுனா அந்த குடும்பமே துடிக்கிற அந்த வாழ்க்கை இருக்குல்லங்க, அதுதாங்க குடும்பம். அந்த குடும்பத்துக்குள்ள அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், எல்லார் குடும்பத்துக்குள்ளயும் கூட்டு குடும்பம்னு ஒண்ணு இருந்துச்சு. ஒரு கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்தா கூட அந்த சண்டைய வீட்டுல இருக்கிற மூத்தவங்க எல்லாரும் தீர்த்து வச்சாங்க. சரி. ஆனா இன்னைக்கு அப்படிலாம் இல்லை நடுவர்களே. எல்லாரும் தனி கொடுத்தன போயிட்டாங்க. பிடிச்சா வாழ்றாங்க, பிடிக்கலன்னா பிரிஞ்சு போயிட்டே இருக்கிறாங்க. ஆனா அந்த பிள்ளைகள் எல்லாம் நடுத்தருவுல நிக்குதுங்க. இதான் எங்களுடைய இளைஞர்களுடைய செயலா? ஆனா அன்னைக்கு கூட கல்யாணம்ங்கிறது இப்படி இருக்கணும், வாழ்க்கைங்கிறது இப்படி இருக்கணும், வாழ்க்கையை இப்படி வாழ்ந்தா இந்த சமூகத்துல நாம நிலையா இருக்கலாம்னு அன்னைக்கு கொடுத்தாங்க நடுவர்களே. நிறைவாக இப்படி சொல்றேங்க, அந்த காலகட்டத்தில் வச்சுக்கலாங்க, மனிதனுடைய சராசரி வயது எவ்வளவு? அன்னைக்கெல்லாம் 100 வயசு இருந்துச்சு, இல்ல 110 வயது இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு எவ்வளவு தெரியுமாங்க சராசரி வயது? எவ்வளவு? 55. எவ்வளவு குறைஞ்சிருக்கு பாத்தீங்களா? என்ன காரணம்னா, அன்னைக்கு நாம் சாப்பிட்ட உணவு உணவாக இருந்தது, அமிர்தமாக இருந்தது. அதனால எல்லாரும் 100 வயசுக்கு மேல வாழ்ந்தோம். ஆனா இன்னைக்கு சாப்பிடுற சாப்பாட்டுல மனுஷனே செயற்கை உரங்கிற பேர்ல நஞ்சை உதைத்து, எங்க மூத்தோர்கள் சொன்னாங்க, இயற்கை உரங்களை போடுங்க, இயற்கை உரங்களை போடுங்க, விவசாயத்தை பெருக்குங்க, அதை பெருக்குனீங்கன்னா 100 வயசு வாழலாம்னு எங்க மூத்தோர்கள் சொன்னாங்க. ஆனா இளையோர்கள் என்ன செய்யறாங்கன்னா, செயற்கை உரத்தை போட்டு நமக்கு நாமே கொல்லி வச்சுக்கிறோமேங்க. இந்த வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? இதுதான் இளையோர்களுடைய செயலா? அவங்களை குறை சொல்ல நான் வரல நடுவர்களே. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேங்க, எங்க மூத்தோர்களுடைய வார்த்தைகளை கேட்டாலே போதும், அவர்கள் வாழ்க்கை செழுமையாக இருக்கும். நீங்க இளையோர்கள் செய்வதெல்லாம் நாங்கள் குறையாக சொல்லவில்லை. ஆனால் மூத்தோர்களுடைய வார்த்தை சொல் அமிர்தம். அந்த அமிர்தத்தை எடுத்துக்கொண்டால் நீங்கள் அமரனாக வாழலாம் என்பதை மட்டும் சொல்லி, இந்த மாமன்றத்தில் என்னை போன்ற ஏதோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய பேச்சாளர்களை கூட மேடை ஏற்றி இப்படித்தான் பேச வேண்டும் என்று அழகு பார்த்துக் கொண்டிருக்கூடிய எங்கள் நாகையாளர்களின் பொற்பாதங்களை தொட்டு வணங்கியும், எங்கள் நாகைவாழ் சொந்தங்கள் அத்துணை பேரின் பொற்பாதங்களை தொட்டு வணங்கி விடைபெறுகிறேன். வாய்ப்பிருந்தால் சந்திப்போம். தமிழ் வாழட்டும், தமிழர்கள் மட்டுமே இந்நிலத்தை ஆளட்டும். நன்றி, வணக்கம். பொதுவாக நான் பிரபாகரன் என்ற பெயரை சொல்வதில்லை. காரணம், இந்த மண்ணில் வீரத்தை விதைத்த பெயர் பிரபாகரன். என் தம்பி பிரபாகரன் இன்றைக்கு குறித்த நேரத்தில் முடித்திருக்கிறார். நிஷா கூட சொன்னிச்சு, பைய பாடுறதை பார்த்தா இன்னும் 2 பாட்டு பாடுவான் போல கேணிச்சு. 8 நிமிஷம்னு சரியாக முடிச்சிருக்கிறார். ஒரு பேச்சாளனுக்கு அழகு எது தெரியுமா? நீண்ட நேரம் பேசுவது அல்ல, குறித்த நேரத்தில் நிறைந்த செய்திகளை பேசுவது. என் தம்பி பிரபாகரன் இன்றைக்கு சிறந்த பேச்சாளனாக பேசியிருக்கிறார். இளையவர்களின் செயல்களே என்று எனக்கு தெரிந்து ஒரு தேர்வு 2 லட்சம் பேர் எழுதினார்கள். அதில் 2000 பேர் தான் பாஸ் ஆனார்கள். ஆசிரியர் தகுதி தேர்வு என்று முதலாக வந்த பொழுது அந்த தகுதி தேர்வில் பாஸ் ஆன
2 பேர், ஒருவர் தம்பி பிரபாகரன், இன்னொன்று என் தங்கை வர்ணனி. நல்லா கைத்தட்டி. ஏன் நான் இதை சொல்றேன்னா, ஒரு தேர்வில் பாஸ் ஆகிறது பிரச்சனை இல்லை, பாஸ் ஆன பிறகு அந்த தொழிலை சரியாக செய்யணும். 2 பேரும் செய்கிறாங்க. வர்ணனி, நவ் யுவர் டைம் ஸ்டார்ட். எம்மொழிக்கும் மூத்தவளே, எம்மொழிக்கும் மூத்தவளே, எம்மொழியாய் வாய்த்தவளே, செம்மொழியாய் மொழிகளுக்குள் செம்மாந்திருப்பவளே, அன்னை தமிழே உன்னை வணங்கி. புத்தகங்கள் தொட்டு பார்க்கும்போது வெறும் காகிதங்கள், ஆனால் படித்து பார்க்கும்போது அவை மிகப்பெரிய ஆயுதங்கள். நாகை மக்கள் அத்தனை பேரும் பெருமையுடன் கொண்டாடும் நாகையின் ஆகச் சிறந்த அறிவு திருவிழாவாம் இந்த புத்தக திருவிழாவின் சிறப்பான பட்டிமன்ற மேடையை எனக்கு வழங்கிய நடுவர் அண்ணன் உள்ளிட்ட அறிவுசார் அவைக்கு என்னுடைய வணக்கங்கள். மூத்தோர் சொல்லுதான் நமக்கு மனிதநேயத்தை எல்லாம் வளர்க்குதுன்னு தம்பி பேசிட்டு போயிருக்காப்ல, அப்படித்தானே? மூத்தோர் சொல்லிடலாம், மூத்தோர் எதை வேண்டுமானாலும் சொல்லலாம். சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம், சொல்லிய வண்ணம் செயல் என்பது வள்ளுவர் வாக்கு. சொல்லிட்டு போயிடலாம் மூத்தோர், ஆனா அது செய்து காட்டக்கூடிய ஆற்றல் வல்லமை யாருக்கு இருக்குன்னா முதியவர்களுக்கு எப்படி இருக்க முடியும்? அது இளைஞர்களுக்கு மட்டும்தானே இருக்கும். வைரமுத்துவின் வைர வரிகள், ஓடிக்கொண்டே இருப்பது நதி, உழவிக்கொண்டே இருப்பது காற்று, இயங்கிக் கொண்டே இருப்பவர்கள் இளைஞர்கள். இயங்கிக் கொண்டே இருக்கும் இளைஞர்களால தான் இன்றளவும் பூமி இத்தனை கோடி ஆண்டுகளை கடந்தும் மிக சிறப்பாக இயங்கிட்டு இருக்கு. அதனாலதான் விவேகானந்தர் 100 இளைஞர்களை என்னிடம் கொடுங்கள், இந்த இந்தியாவை வலிமை படைத்து காட்டுகிறேன், வலிமையாக மாற்றி காட்டுகிறேன் சொன்ன தவிர 100 முதியவர்கள்ட்ட என்ன கொடுங்க, அவங்களுடைய பேச்சை கேட்டு அவங்களுடைய வார்த்தைகளை கேட்டு நான் இந்த உலகத்தை மிக சிறப்பாக மாற்றி காமிக்கிறேன்னு சொல்லவே இல்லை. இந்த உலகம் இன்றளவும் உயிரோடவும் உயிர்ப்போடவும் இருக்கிறதுக்கு யார் காரணம்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதிகாரம் படைத்த மனிதர்களா இல்ல, ஆற்றல் பொருந்திய மனிதர்களா இல்ல, ஆளுமை பொருந்திய மனிதர்களா இல்லவே இல்லை. கருணையும் இரக்கமும் அன்பும் மிகுந்து இருக்கக்கூடிய மனிதம் கொண்ட நேயம் பொருந்திய இளைஞர்களால் மட்டுமே இந்த உலகம் இன்றளவும் உயிர்ப்போடு இருக்கிறது. இதை நான் சும்மா சொல்லிட்டு போயிட்டா நீங்க ஒத்துக்க மாட்டீங்க இல்லையா? இதுக்கு நான் உதாரணம் சொல்லணும். இந்த உதாரணத்துக்கு இளைஞர்களை அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் வரிசைப்படுத்த முடியும். ஆனா நீங்க கொடுத்துருக்க 8 நிமிஷத்துல நம்மளால 4 பேருக்கு மேல சொல்ல முடியாது. அந்த காலத்துல எடுத்துக்கிட்டோம்னா, சாகா வரம் கொடுக்கக்கூடிய நீண்ட ஆயுளை கொடுக்கக்கூடிய நெல்லிக்கனியை எடுத்து கொடுத்த போது கூட அதை தான் சாப்பிடக்கூடாது, அந்த அவ்வை பாட்டிக்கு கொடுத்த அன்னை தமிழை வளர்க்கணும்னு நினைச்ச அதியமான்கிற ஒரு மன்னன் தொடங்கி தன்னுடைய இதயமானது தன்னிடம் இல்லை என்றாலும் ஏதோ ஒரு குழந்தைக்கு அது உயிராக மாற வேண்டும் என்று நினைத்த ஹிதேந்திரனை கடந்து இன்னைக்கு வயநாட்டோட நிலச்சரிவை பார்த்து நம்ம எல்லாரும் அச்சு கொட்டுறோம், உச்சு கொட்டுறோம். அச்சோ இப்படி ஆயிருச்சே, இவங்களுக்கு உதவ யாருமே இல்லையே, அந்த கடவுளுக்கு கண் இல்லையா, இப்படி எல்லாம் நம்ம பேசுறோம். ஆனா அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும்ல, அவங்களுக்கு என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கு ஏதாவது நல்லது நடந்தா சரின்னு மூத்தோர்களால நல்ல வார்த்தை சொல்ல முடியும். ஆனால் இளைஞர்கள் யோசிப்பார்கள், சிந்திப்பார்கள், செயலாற்றுவார்கள். நம்மெல்லாம் நம்ம வீட்டு விசேஷத்துக்கு விருந்து வைப்போம்ல, நம்ம வீட்டு விசேஷத்துக்கு ஒரு பெரிய விருந்து நடத்துவோம், அதுல வரக்கூடிய மொய் காசை வசூல் பண்ணி நம்ம பாக்கெட்ல வச்சுப்போம்ல. ஆனா இந்த வயநாட்டு மக்களின் சோகம் தீர்க்கிறதுக்காக தன்னுடைய சொந்த மண்ணில் ஒரு மிகப்பெரிய மொய் விருந்தை நடத்தி அந்த விருந்துல வசூலான பணம் 1.5 லட்சம் ரூபாய் எடுத்து அந்த வயநாட்டில் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய தோழர்களுக்கு உதவியாக கொடுத்து, நான் மனித நேயத்தை மேடையில பேச மட்டும் மாட்டேன், என்னுடைய செயல் ஆற்றல்ல காமிப்பேன்னு சொல்லிட்டு இந்த மேடையில வந்து அழகா அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய அன்பு சகோதரி நிஷா உட்பட எத்தனையோ உதாரணங்களை என்னால் வரிசைப்படுத்தி காட்ட முடியும். ஆனா மனிதனே நிஷாவுக்கு மேடையில் கூப்பிட்டு டேட் வாங்குறதுக்கு தான் டேட்டு கிடைக்காது. ஆனால் ஊரில் எங்கேயாவது புயல் அடித்தா, வெள்ளம் வந்தால், இயற்கை பேரிடர் வந்தால் அழைக்காமலே சென்று அரவணைக்கிற உள்ளம் என் தங்கைக்கு உண்டு இல்லையா? எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, அதே மாதிரி மேடையும் நினைக்கணும், ஒரு நிவாரண நிதி கொடுக்கணும். அக்கா அடுத்த முறை பட்டிமன்ற நிவாரண நிதி பார்சல். இப்படி மனித நேயம் பொருந்திய மனிதர்கள் இளைஞர்கள் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடியே உட்கார்ந்து இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு மூத்தோர்னு அந்த தம்பி வந்து பேசிட்டு போயிருக்காப்புல. சரி, மனித நேயம் பொருந்திய இளைஞர்கள் சாதிப்பாங்களா? அவங்களால எதையாவது சாதிச்சிட முடியுமா, சாதனை பண்ணிட முடியுமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி எல்லாருக்கும் இருக்கும். அதே வயநாடு சம்பவத்தை எடுத்துக்கிறேன். அந்த வயநாடு சம்பவத்தில் ஒரு மிகப்பெரிய நிலச்சரிவு, 3 ஊர்கள் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியாம மண்ணுக்குள்ள மண்ணா மக்கி போச்சு. இந்த ஊர்களுக்கு நிவாரணம் போகணும், உதவிகள் போகணும், படைகள் போகணும், காப்பாத்துறதுக்கு ஆள் போகணும். ஆனா போறதுக்கு பாதை இல்லை. அதுக்கு போறதுக்கு முதல்ல பாலம் போடணும்.
அந்த பாலம் ஒரு தற்காலிக பாலத்தை இத்தனை பெரிய விபத்துக்கு மத்தியில எந்த ஒரு உதவியும் எந்த ஒரு உபகரணங்களும் இல்லாம ஒன்னொன்னு 2 டன் இருக்கக்கூடிய பைப்புகளை தோல்ல சுமந்துட்டு போய் ஒரு மிகப்பெரிய தற்காலிக பாலத்தை 1.5 நாள்ல கட்டமைச்சது மெட்ராஸ் ரெஜிமெண்ட் ஆஃப் இன்ஜினியரிங் நம்மளுடைய எல்லை விட நம்ம ராணுவ வீரர்கள் பொருந்திய ஒரு படை. அந்த இளைஞர்கள் படைக்கு தலைமை ஏற்றிருந்த அந்த சீஃப் கமாண்டர் இன்ஜினியர் யார் தெரியுமா? சீதா செல்வோ அப்படிங்கிற ஒரு இளம் பெண்ணுடைய தலைமையில வெறும் 1.5 நாள் அந்த வயநாட்டு பாலம் முழுமையாக கட்டிப்பட்டுச்சுன்னா அது உயிரை பணயம் வச்சாவது எங்களுடைய மக்களுக்கு உதவணும் அப்படிங்கிற மனிதநேயம் பொருந்திய எங்களுடைய இளைஞர்களால சாத்தியம். மனித நேயம்ங்கிறது என்ன? தன் உயிரை தாண்டி மற்ற எல்லா உயிர்கள் மேலையும் அன்பு செலுத்துறது தானே மனித நேயம். ஒரு பெத்தவங்க பெத்த பிள்ளைய பெக்கலாம், வளர்க்கலாம், அந்த பிள்ளைக்கு நல்லது கெட்டது செய்யலாம், அது அவங்களுடைய கடமை. ஆனா அந்த புள்ள அவங்களுக்கு திருப்பி செஞ்சே ஆகணுமா? அது என்ன கடமையா? இல்லையே. அது கடமை இல்லைன்னு நீங்களோ நானோ சொல்றதுக்கு முன்னாடியே 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னுடைய ஐயன் வள்ளுவன் சொல்லியிருக்கார். மகன் தந்தை காற்றும் நன்றி, தந்தை மகன் காற்றும் நன்றி, தந்தை மகனுக்கு செய்யக்கூடியது நன்றி, மகன் தந்தை காற்றும் உதவி, மகன் தந்தைக்கு செய்யக்கூடியது உதவி. உதவியை செய்யலாம், செய்யாம போலாம், ஆனா நன்றிங்கிறது கடன், அதை செஞ்சே தீரணும். பெத்தவங்க பிள்ளைக்கு செய்ய வேண்டியது கடன், அதை செஞ்சே தீரணும். ஆனா அவங்க செஞ்சதுக்கு பிறகு அது எல்லாத்துக்கும் கைமாற அந்த பிள்ளை அவங்களுக்கு செய்யணுமான்னா அது உதவி. அந்த பிள்ளை செய்யும், செய்யாமலும் போகும். அதுக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி எத்தனையோ உதாரணங்களும் இருக்கும். ஆனா அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தன்னுடைய பெத்த தந்தை ஒரு கூலி தொழிலாளி. அந்த கூலி தொழிலாளி வேற எங்கேயும் போக வேணாம். நம்ம இருக்கிறது நாகப்பட்டினம் மாவட்டம். நம்மளுடைய ஒருங்கிணைந்த நாகை மண்ணிலேருந்து பிரிஞ்சு போன திருவாரூர் மண்ணில் திருத்துறைப்பூண்டி பகுதியில் ஆலங்கால்ங்கிற ஒரு சின்ன கிராமம். அந்த சின்ன கிராமத்தில் ஒரு குக்கிராமத்தில் ஒரு கூலி தொழிலாளியாக உழைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதன். அந்த மனிதன் கூலி தொழிலாளிங்கிற அடையாளத்தோடு அவனுடைய வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கிறான். ஆனால் அவனுடைய பெண்ணானவள் என்னுடைய தந்தைக்கு நான் செய்ய வேண்டிய கடமை இருக்கு, செய்ய வேண்டிய நன்றி இருக்கு, செய்ய வேண்டிய உதவி இருக்கு. அவரை ஒரு கூலி தொழிலாளிங்கிற அடையாளத்திலேருந்து மாத்தி ஒரு மாவட்ட ஆட்சியருடைய அப்பாங்கிற அடையாளத்தை அவருக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக படிச்சா 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 குனிஞ்சு புத்தகத்தை படிச்சா இன்னைக்கு தலை நிமிர்ந்து தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியரா அமர்ந்திருக்கக்கூடிய ஸ்ரீமதி என்பவர் ஒரு கூலி தொழிலாளியின் மகள்னு சொன்னா இன்னைக்கு தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீமதியின் அப்பா அப்படிங்கிற அடையாளத்தை அவருக்கு கொடுத்திருக்கான்னா இது எங்களுடைய இளம் தலைமுறையோட மனிதநேயம் கடந்த சாதனை. நிறைவாக மூத்தோர் சொல் முன்னர் கசக்கும் பின்னர் இனிக்கும். மூத்தோர் சொல்லிடலாம், நீங்கள் சொல்லக்கூடிய சொல் முன்னாடி கொஞ்சம் கசக்கும், அதுக்கப்புறம் இனிக்கும். ஆனா எங்களுடைய இளைஞர்களுடைய செயல் அப்படியானது கிடையாது. எங்களுடைய இளைஞர்களுடைய செயல்கள் இன்றும் அன்றும் என்றும் எடுத்துக்கிட்ட நேரத்திலிருந்து முடிக்கிற நேரம் வரைக்கும் எப்போதுமே இனிமையை மட்டுமே தரும் என கூறி நல்ல வாய்ப்பளித்த நாகைவாழ் நல்லுள்ளங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பாக இந்த மேடையில் நான் பெருமைக்காக சொல்லுவேன், அந்த 2 பேர் இந்த 2 பேர் எல்லோரும் என்னோடு பயின்றவர்கள் அல்ல, என்னிடம் பயின்றவர்கள். தங்கை நிஷாவாக இருக்கட்டும், தம்பி மஞ்சுநாதனாக இருக்கட்டும், பட்டிமன்ற உலகத்திற்கு வந்த பொழுது அவர்கள் அடைந்த புகழ் இன்றைக்கு தொலைக்காட்சிகளில் நகைச்சுவைக்கு ஒரு அத்தாரிட்டியை போல. என்னை கேட்டால் நகைச்சுவைக்கு அங்கீகாரம் பெறுவது மிக கடினம். அதை இருவரும் செய்திருக்கிறார்கள். அதை தாண்டி அடுத்த தலைமுறைக்கு இந்த தமிழையும் இலக்கியத்தையும் பெண்ணியத்தையும் கண்ணியத்தோடு கொண்டு போக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சில பேச்சாளர்கள் தான் இருக்கிறார்கள். இந்த மேடையில் பெருமையாக சொல்லுகிறேன், ஐயா சுகிசிவம், சாலமன் பாப்பையா, ஞானசம்பந்தம் போன்ற மிகப்பெரிய இலக்கிய ஜாம்பவான்கள் விரும்பி அழைத்து பேச வைக்கிற ஒரு பெண்ணிய பேச்சாளர் என்ற பெருமை கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கூட மெகா தொலைக்காட்சியில் சுகிசிவம் தலைமையில் பட்டிமன்றத்திலே கம்பராமாயணத்தை பற்றி கடல் தெறிக்க பேசிய பேச்சாளர் என்ற பெருமை அழைப்புதலில் பெயரிடப்பட்டாலும் பெயர் இடப்படவில்லை என்றாலும் இந்த மண்ணுக்கு தன்னால் என்ற பணியை, தரமான தமிழ் பணியை செய்து வருகிற என் வளர்ப்பு அன்பு தங்கை நாகை வேம்புபாலா அவர்கள் இதோ வருகிறார். நல்ல கைத்தட்டி பாராட்டி.
இளையோரினுடைய செயல் எப்படி இருக்கிறது, முதியோரினுடைய சொல்லால் மனிதநேயம் மலர்கிறதா அல்லது இளையோரினுடைய செயலால் என்று கேட்டிருக்கிறீர்கள். முதலில் மனித நேயம் என்பது பிறர்க்கு உதவும் பெருங்குணமே மனித நேயம். பிறர்க்கு உதவும் பெருங்குணமே மனிதநேயம். பேரன்பு செலுத்துவதே மனிதநேயம். பேரிடரில் துணை நிற்றலே மனிதநேயம். உதவுகின்ற பெருங்குணமே மனிதநேயம். ஊருக்கு உதவுதலே மனிதநேயம். பெருங்கண்ணீர் துடைத்திடலே மனிதநேயம். இது அத்தனையும் முதியோர்களினுடைய சொல்லோடு நின்றுவிட்டால் அது எப்படி முடியும்? அது இளையோர்களினுடைய செயல் வடிவத்தால் தான் மேன்மை அடைகிறது என்பதுதான் எங்களுடைய வாதமாக இந்த மண்ணில் வைக்கின்றோம். நீங்க அற்புதமான ஒரு குரல் சொன்னாங்க என்னுடைய அன்பு தங்கை. வயநாடை பற்றி இப்ப எல்லாரும் பேசிட்டே இருக்கோம் கடந்த 10 நாட்களாக. ஒரே ஒரு செய்தி தெரியுமா? மறைந்தது வயநாடு, மறைந்தது வயநாடு, மறையாதது மனிதநேயம் என்பதை அழகாக நிரூபித்திருக்கிறது இந்த இளையோரினுடைய செயல்கள். மூத்தோரினுடைய சொல்லை நாங்கள் குறை சொல்லவில்லை, அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லவில்லை. இந்த மேடையில் கூட எங்களுக்கு முன்னால் அழகாக நீர் விளையாடல் பற்றி பேசி சென்ற ஐயா ஒரு நூலை படிக்க வேண்டும் என்று எங்கள் தாயாரின் பெயரை சொன்னபோது எனக்கு அந்த நூல் நினைவுக்கு வரவில்லை, எங்கள் தாயார் தான் என் நினைவுக்கு வந்தார். நாங்கள் மதிக்கிறோம், நாங்கள் வணங்குகிறோம், நாங்கள் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இளையோர் என்பவர் எப்படி தெரியுமா? மூத்தோரினுடைய சொல்லை கேட்கிற போது கூட எங்கள் ஐயன் வள்ளுவன் சொன்னதை போல எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. இதுதான் எங்களுடைய நோக்கம். அந்த பொருளுக்கு ஏற்றாற்போல் செயல் வடிவம் தர வேண்டும் என்பதுதான் இளையோரினுடைய குணம். நடுவர் அவர்களே, இன்னைக்கு ரொம்ப ஈஸியா சொல்லிடுறோம், உலகம் சுருங்கி போச்சு, உலகம் சுருங்கிட்டு, உலகம் சுருங்கி போயிட்டு. விஞ்ஞானத்தால் உலகம் சுருங்கி இருக்கலாம், விஞ்ஞானத்தால் உலகம் சுருங்கி இருக்கலாம், ஆனால் மனித நேயத்தால் இளைஞர்களது மனது விசாலமாகி விட்டது என்பதுதான் சத்தியமான உண்மை. நடுவர்களே, நீங்க அற்புதமாக இன்றைய கால கவிஞன் ஒரு கவிதையை சொன்ன. இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் எப்படி தங்களுடைய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் தெரியுமா? அது எந்த நிலையாக இருந்தாலும் சரி. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அழகாக சொன்னார், கரும்பு தோட்டம் கிடைத்தால், கரும்பு தோட்டம் கிடைத்தால் யானையாக மாறு, கரும்பு சக்கை கிடைத்தால் எறும்பாக மாறிவிடு. நீ கரும்பு தோட்டம் கிடைச்சா யானை மாறி போ, ஆனால் சக்கை கிடைத்தால் கூட விட்டு விடாதே, எறும்பாக மாறி என்று இளைஞனுக்கு தன்னம்பிக்கை கொடுப்பது இளையோரினுடைய செயல் வடிவம் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். நடுவர் அவர்களே, வாய்ப்புங்கிறது இன்னும் சொல்ல போனா மனித நேயம் என்பது எப்படிங்க வரணும்? ஒரு மனிதன் சோகத்தில் மூழ்குகிற போது அவரை தூக்கிவிடும் கையாக இருக்க வேண்டியதுதான் மனித நேயம். அந்த சோகத்தில் இருக்கின்ற மனிதனை கூட எப்படி மீட்டு மேலே கொண்டு வருவது என்பதை இன்றைக்கு இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு கவிஞன் அழகான வரிகளிலே தந்தார். பழனி பாரதி என்கின்ற அற்புத கவிஞன் சிற்பியினுடைய இசையில் நான் பேச நினைப்பதெல்லாம் என்கிற திரைப்படத்தில் ஒரு பெண் அத்தனை பேருக்கும் எப்படி தன்னம்பிக்கை தருகிறாள் என்பதை அழகா கொடுத்திருப்பார் பாருங்க. தன்னம்பிக்கையோடு இருந்தால் அந்த மலையை கூட மண்ணுக்கு கொண்டு வர முடியும் என்கின்ற வார்த்தைகளை தந்து இளைஞர்களினுடைய செயல் திறமையை காட்டுவது இன்னைக்குங்க. ஒரு காலகட்டத்தில் மூத்தோர் சொல் எப்படி இருந்தது? நிலாவை பார்த்து கை குழந்தைய கையில வச்சுக்கிட்டு நிலாவை பார்த்து சோறு ஊட்டி நிலா பாரு நிலா பாருன்னு சொன்னது ஒரு காலம். ஆனால் இளையோர் செயல், நீங்க சொன்ன சொல்லை மனதில் வைத்துக்கொண்டு நிலவுக்கே சென்று சாதம் படைப்பது இன்றைக்கு இருக்கிற இளைய சமூகம் இல்லையா? கரண்டி பிடித்த கைகளை எல்லாம் படி படி என்று சொன்னது முதியோர்கள். கரண்டி பிடித்த கைகளை எல்லாம் படிக்க சொன்னது வேண்டுமானால் முதியோர்கள். ஆனால் கரண்டி பிடித்த கைகள் கூட இன்றைக்கு கம்ப்யூட்டர் மவுஸில் விளையாடுகிறது என்றால் அதுதான் இளையோரின் செயல். நடுவர்களே, சாதிகள் இல்லையடி பாப்பா என்று ஒரு காலத்தில் சொன்னீர்கள்.
ஆனால் சாதிகள் மிகுந்திருந்தது. சாதிகள் இல்லையடி பாப்பா என்று எழுதப்பட்ட காலத்தில் சாதிகள் மிகுந்திருந்தது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் சாதியை தாண்டி, மதத்தை தாண்டி, இனத்தை தாண்டி, குலத்தை தாண்டி, மொழியை தாண்டி இன்றைக்கு மனித நேயத்தோடு செயல்படுகிறார்கள் என்றால் இதுதான் இளைஞர்களினுடைய ஆற்றல். நடுவரவர்களே, இன்னும் சொல்லணும்னா, ஒரு காலத்துல எல்லாம் நெஞ்சு வலி வந்துட்டுன்னு வைங்களேன், முதியோர்கள் என்ன சொல்லுவாங்க? நெஞ்சு வலி வந்து படுத்துட்டா பேய் அடிச்சுட்டுன்னு சொன்ன காலம். நெஞ்சு வலி வந்து பேய் அடிச்சுட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கு இளையோரின் செயல் பேயும் அடிக்கல, பிசாசும் அடிக்கலன்னு தொட்டு பார்த்து விட்டு அடுத்த 5 வினாடிக்குள் ஆஸ்பிரின் மாத்திரையை கொடுத்தால் உடனடியாக முதலுதவி செய்யலாம் என்பதை நிரூபிப்பது இன்றைய இளைஞரின் செயல் இல்லையா? நீங்க யோசித்து பார்க்கிற போது, ஒரு காலகட்டத்தில் யாராவது அடிபட்டு கிடந்தா என்னங்க பண்ணுவோம்? வீட்டில் யாராவது ஒரு சொட்டு ரத்தம் கொடுக்கணும்னு சொன்னால் பெரியவங்க ஒத்துக்கிட்டாங்களா? விடுவாங்களா? நான் பால் ஊட்டி சோறு ஊட்டி வளர்த்த புள்ள, நான் ஊட்டி வளர்த்த ரத்தம் அடுத்தவங்களுக்கு கொடுக்க போறியான்னு கேட்கப்பட்டது ஒரு காலம். ஆனால் இன்றைக்கு முகம் தெரியாது, குணம் தெரியாது, ஆள் தெரியாது, அரவம் தெரியாது, வருகின்ற ஒரே ஒரு தொலைபேசியினுடைய ஒரே ஒரு SMS-இல் 1000 உயிர்களை என் தேசத்து இளைஞன் காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றானே, இதை விட பெரிய மகிழ்ச்சி என்னங்க? யோசித்து பாருங்கள். கண்ணப்பரை பற்றி பெரிய புராணத்தில் படிக்கிறோம். ஆனால் படித்த எத்தனை பேர் அதை செயல் வடிவம் கொடுத்தார்கள்? ஆனால் இன்றைக்கு இருக்கிற இளைஞன் தான், நாம் இறந்த பிறகு மண்ணோடு மண்ணாக மக்கி போகிற என் கண்ணை நான் இறந்த பிறகும் 1000 நூல்களை படிக்க என் கண் என்னிடமிருந்து மற்றொருவரிடம் செல்ல வேண்டும் என்று கண்தானத்தை கொடுப்பது இளையோரின் செயல் இல்லையா? அதை தாண்டி இன்னைக்கு உடல் தானமே கொடுக்கிற அளவுக்கு வந்தாச்சு. நான் இன்னும் யதார்த்தமாக சொல்கிறேன். நான் தமிழ்நாட்டில் ஈரோடு மாவட்டத்தில் மஞ்சள் மாநகரம் என்கின்ற பெருமை பெற்ற ஈரோடுல ஒரு பெண் இருந்தார். கே மனிஷா என்கிற வெறும் 22 வயது நிரம்பிய பெண் நந்தா செவிலியர் கல்லூரியினுடைய விரிவுரையாளராக பணியாற்றி கொண்டிருக்கிற பெண் செய்கிற சாதனை நீங்க நினைக்கலாம். சின்ன சின்ன விஷயங்கள் கூட மனித நேயத்தை காத்து கொண்டிருக்கின்றன. ஒண்ணுமே இல்லைங்க, ஒரு பெண் பிள்ளை. ஆனால் கடந்த 1.5 மாதத்திற்குள்ளாக கிட்டத்தட்ட 150க்கு மேற்பட்ட பிச்சைக்காரர்களுக்கும் போதைக்கு அடிமையானவர்களுக்கும் மறுவாழ்வு தந்து அவர்கள் வாழ்வில் ஒளியேற்றி வைத்திருக்கிறாள்னா இதுதாங்க மனிதநேயம். அதை தாண்டி நாம சாதாரணமா சொல்லுவோம், காலில் போடுற செருப்பு யதார்த்த வாழ்க்கையில சொல்லுவோம். ஆனால் ஒரு காலில் போட்டுக்கொள்ள செருப்பு கூட இல்லாத மனிதனின் நிலைமையை ஒரு பெண் நினைச்சு பார்க்கிறா. ஒரே ஒரு நாள் வெயில்ல நடந்து போறா. வெயிலில் போகிற போது காலில் செருப்பு இல்லாத நிலையை உணர்கிறாள். அங்கேருந்து கழிவறை போகிற போது காலில் செருப்பில்லாததை உணர்கிறாள். இந்த உலகத்தில் ஏலபாளைகள் அத்தனை பேருக்கும் நோய் எதனால் வருகிறது என்று ஆராய்கிற போது காலில் செருப்பு கூட போட்டுக்க முடியலையேன்னு நினைச்ச சியா கோடிகாய் என்கின்ற பெங்களூரை சார்ந்த பெண் கடந்த 8 மாதத்திற்குள்ளாக 4000 பேருக்கு 50 தன்னார்வலர்களை கொண்டு நாம சாதாரணமா நினைக்கிற செருப்பை கொடுத்து அவர்களுக்கு உதவி இருக்கிறாள்னா இதுல என்னம்மா பெரிய மகிழ்ச்சின்னு நீங்க கேட்பீங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு என்ன தெரியுமா? ஒரு காலகட்டத்தில் ஒரு சில மனிதர்கள் செருப்பு அணிந்து வருவது பாவம் என்று சொன்ன தேசம் இது. அப்படி பாவம் என்று சொன்னவர்களுக்காக கவிப்பேரரசு வைரமுத்து ஒரு வரி எழுதினார். தன்னுடைய முதல் பாடலிலேயே தன்னுடைய முதல் பிரசவத்தை மனதில் நினைத்து எழுதிய பாட்டுல இந்த உலகத்திற்கு விடிவு தருவேன் என்று சொன்னார். கேள்விகளால் வேள்விகளை வெல்வேன் என்று சொன்ன வைரமுத்து கேள்விகளால் வேள்விகளை வெல்வேன் என்று என் தேசத்து இளைஞன் சொன்ன வார்த்தை தான் இன்றைக்கு எல்லோரும் செருப்பணிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு சம உரிமையை இந்த மண்ணுக்கு பெற்று தந்தது எங்கே என்று பார்த்தால் இளைஞர்களினுடைய செயல். இப்படி சொல்லி முடிக்கிறேன் நடுவர் அவர்களே. என்னுடைய அருமை தம்பி எதிரணியில் இருந்து வந்த என் அன்பு தம்பி சொன்னார், இன்றைக்கு விவசாயங்களில் எல்லாம் இளைஞர்கள் ஈடுபடவில்லை, செயற்கை உரங்களை புகுத்தி விட்டார்கள் என்று. எந்த மண்ணில் நின்று பேசிக் கொண்டிருக்கின்றோம்? இதற்கு முன்னால் பேசிய அருமைக்குரிய ஐயா சொல்லிட்டு போனார், கடைமடை பகுதிகள் தான்
நதிகளுக்கு சொந்தமான பகுதி, ஆறுக்கு உரிமை உள்ள பகுதி என்று இந்த தேசத்தில் இந்த கடைமடை பகுதியில் பிறந்த குரவப்பழத்தில் பிறந்த ஒரு இன்ஜினியரிங் பட்டதாரி பெண் தன் கணவரோடு இணைந்து இன்ஜினியரிங் வேலை செய்யவில்லை. என் பாட்டனும் என் முப்பாட்டனும் வாழ்ந்து கழித்த காலத்தில் இருந்த நெல் ரகங்களை எல்லாம் மீட்டெடுப்பேன் என்று சொல்லி கிட்டத்தட்ட 1008 மந்திரங்கள் தான் நமக்கு தெரியும். ஆனால் 1008 நெல் ரகங்களை மீண்டும் உயிர்ப்பித்து கொடுத்த குரவப்பழம் ரஞ்சனி என்கின்ற இளைய சமுதாயத்திற்கு நீங்கள் தயவு செய்து நீங்கள் நல்ல மதிப்பை தர வேண்டும் என்று சொல்லி இப்படி முடிக்கிறேன். நான் முத்துக்குமார் என்கின்ற ஒரு அழகிய கவிஞன், ஒரு அற்புத கவிஞர். அந்த முத்துக்குமார் உலகத்துக்கெல்லாம் எழுதிய பாட்டு பெரியதல்ல, தன் மகளுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதம் இன்றைக்கு உலகம் முழுவதும் பேசப்படுகிறது. அது மனிதனுக்கு, அது மகனுக்கு எழுதிய கடிதம் அல்ல, மகனை போல் இருக்கிற இந்த இளைய சமுதாயத்துக்கு எழுதப்பட்ட கடிதம். 1000 செய்திகளை அதில் சொல்லி இருப்பார். நான் 4 செய்திகளை மட்டும் சொல்கிறேன். அந்த மகனுக்கு எழுதுகிற கடிதத்தில் சொல்றார், மகனே, உன் பேரன்பால் இந்த பிரபஞ்சத்தை நனைத்திடு, உன் பேரன்பால் இந்த பிரபஞ்சத்தை நனைத்திடு, உழைக்க தயங்காதே, உழைப்பால் கிடைக்கும் உயர்வு மட்டுமே உன்னை உயர்த்தி கொண்டே இருக்கும். உன் பாட்டனும் உன் தகப்பனும் புத்தகம் என்னும் காட்டில் தொலைந்தவர்கள், உன் பாட்டனும் உன் தகப்பனும் புத்தகம் என்னும் காட்டில் தொலைந்தவர்கள். நீயும் உன் உதிரத்தில் அந்த காகித நதியை ஓடச் செய்வாயாக, நீயும் உன்னுடைய உதிரத்தில் அந்த காகித நதியை ஓடச் செய்வாயாக. கிடைத்த வேலையை விட, இளைஞர்களுக்கு ரொம்ப முக்கியங்க, வீட்டில் பெரியவங்க சொல்றாங்கன்னு ஏதோ ஒரு வேலைக்கு போயிட வேண்டாம். கிடைத்த வேலையை விட உனக்கு பிடித்த வேலையை செய் என்று சொன்னார். நிறைவா ஒன்று சொல்லுவார் பாருங்க, உறவுகளிடம் நெருங்கியும் இரு, விலகியும் இரு. உறவுகளிடம் நெருங்கியும் இரு, விலகியும் இரு. ஏனென்று கேட்டால் இந்த உலகத்தில் உறவுகளை விட உன் கடைசி வரை கை கொடுப்பது நட்பு மட்டுமே என்று சொல்லி மகனுக்கு 1000 செய்திகளை சொன்ன நான் முத்துக்குமார் அது மகனுக்கு சொன்ன செய்தி அல்ல, மகத்துவமாக இருக்கின்ற என் தேசத்து இளைஞர்களுக்கு சொன்னது என்று சொன்னால், முதியோர்களை வணங்குகின்றோம், போற்றுகின்றோம். ஆனால் சொல்லோடு நின்றுவிட்டால் முடியாது, அதை செயல் வடிவம் கொடுப்பது என்றைக்குமே என் தேசத்தே இளைய சமூகம் என்கின்ற காரணத்தினால் நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகச்சிறப்பாக, மிகச்சிறப்பு. அதிகமான செய்திகளை அதை எடுத்துட சொல்லுங்க. மஞ்சுநாதன் உயரமானவன். அதிகமான செய்திகளை பட்டியலிட்டு சொன்னார். இதுதான் ஒரு பேச்சாளர் ஒரு மேடைக்கு வருகிற பொழுது பேசுகிற முறை என்பதற்கு அடையாளம். என் அன்பு தங்கை வேம்பு அவர்கள் நல்லா கைத்தட்டி பாராட்டி, ஏன்னா வேம்பு அவர்கள் பேசிய பொழுது ஒரு செய்தி சொன்னிச்சு. இந்த உலகத்தில் சூர்யா சேவியர் சொன்ன அந்த வாசகத்தை சொன்னார், நதிகளுக்கெல்லாம் கடைமடைதான் வந்து புகுந்த இடம்தான் பாத்தியப்பட்டது என்று சொன்னார். நண்பர்களே, பெரியோர்களே, இந்த நதிகளெல்லாம் புகுந்த இடம்தான் அதற்கு சொந்தமானது என்பதை ஆராய்ச்சி பண்ணி சொல்வதற்கு முன்பே எல்லா நதிக்கும் பெண்களின் பெயரை வைத்தவர்கள் தமிழர்கள். ஏன் பெண்களின் பெயரை வைத்தார்கள் தெரியுமா? பல மேடையில் பல பேர் சொல்லியிருக்கலாம். இன்றைக்கு வேம்பு சொன்ன பிறகு சொல்லுகிறேன். பொம்பளை பிள்ளைங்களுக்கு பாத்தியப்பட்ட இடம் எதுன்னா, பிறந்த இடத்தை விட எந்த இடத்தில் புகுகிறார்களோ அந்த இடம்தான் பாத்தியப்பட்டது. இதை உணர்ந்த தமிழன் தான் தமிழகத்து நதிகளுக்கெல்லாம் பொம்பளை பேர் வச்சான். என் தங்கை வேம்பு அதை பட்டியலிட்டார். நல்ல கைத்தட்டி பாராட்டி, இளைஞர் என்பதற்கு வரம்பு கிடையாது. எங்கள் அம்மா வந்திருக்காங்க, கிட்டத்தட்ட 75 தாண்டி இந்த நாகப்பட்டினத்தில் மட்டுமல்ல, பல பேருக்கு தெரியும், தமிழகத்தில் ஒரு காலத்தில் மேடையில் பேசுகிற ஒரே பெண் பேச்சாளர் என்ற அடையாளம் இந்த நாகையில் இருக்கிற எங்கள் அம்மா மணிமேகலைக்கு தான் உண்டு. அவங்க பையனா தலைப்பு தரப்ப தெளிவாக தருவேன். மூத்தோர் வேறு, இளையோர் வேறு, இளைஞர் வேறு. இளைஞர் என்பவன் யாரான்னா, வயதால் இளையோராக இருப்பவனெல்லாம் இளைஞர் இல்லை. பல பேர் அந்த கேள்வியை பல இடத்துல கேட்டிருக்கிறான்.
இளைஞர்னா எவன் தெரியுமா? எவன் ஒருவன் மனதால் இளையோரின் செயலை செய்கிறாரோ அவருக்கெல்லாம் இளைஞர் பேர். என் தங்கை சொன்னிச்சு, எடுத்த உடனேயே அதியமான் அவ்வைக்கு நெல்லிக்கனி கொடுத்தார், ஒரு கிழவிக்கு கொடுத்தார் என்று சொன்னிச்சு. நான் பொதுவாக மேடையில் சொல்வது உண்டு, பல வரலாறை வைத்துக்கொண்டு நம் ஓவியர்கள் எழுதிய ஓவியத்தை வைத்துக்கொண்டு சில பேரை நாம் வயதானவர் என்று நினைத்துக் கொள்கிறோம். அதியமான் ஔவைக்கு நெல்லிக்கனி கொடுத்த பொழுது ஔவைக்கு வயது 16. ஏன் தெரியுமா? ஔவை என்ன வரம் வாங்கினால் தெரியுமா? இறைவனிடம் வாங்கிய வரம் எது தெரியுமா? இளைய வயதிலேயே தான் எழுதிய பாடலை அவையிலே ஏற்க மாட்டார்கள் என்ற காரணத்துக்காக இறையை வேண்டி கிளப்பருவ வேடம் எனக்கு கொடு என்று இளைய வயதிலேயே கிழவியாக தோன்றிய முதல் பெண் ஔவையார் தான். அதனால தான் கிழவி என்ற சொல்லுக்கு தமிழில் பேர் இளம் பெண்ணுன்னா. பொம்பளை பிள்ளைங்களை சொல்கிறப்ப 7 பருவம் சொன்னான் இல்லையா? அதில் பேர் இளம் பெண்ணா என்னடா அர்த்தம்னா வயதான மாதிரி இருப்பாங்க, ஆனால் இளமையாக இருப்பாங்க. நல்ல அந்த இளையோர்களுக்காக ஔவையாரை சொன்னதுக்கு உண்மையிலேயே வர்ணனி நல்லா கைத்தட்டி பாராட்டணும். சார், என்னுடைய மேடையில் நான் பெருமையாக சொல்லிக் கொள்கிறேன். மற்ற மேடைக்கு மற்ற பேச்சாளர்கள் போகிற பொழுது எப்படி வேண்டுமானாலும் போவார்கள். என்னுடைய மேடைக்கு கண்டிப்பாக படித்துவிட்டுத்தான் வருவார்கள் என்பதற்கு வர்ணனி உதாரணம். வாழ்த்துக்கள். அடுத்து என்னுடைய அருமை தம்பி சிம்மக்குரலோன் கிருஷ்ணசாமி வருகிறார். மனித நேயம் மலர்வது மூத்தோருடைய வாக்கிலா என்று கேட்டிருக்கிறார்கள், சொல்லிலா என்று கேட்டிருக்கிறீர்கள். என் அருமை தங்கை அவர்கள் பேசுகிற பொழுதே சொன்னார்கள், மூத்தோர் சொல் வாக்கும் முதிர்நெல் கனியும் முதலிலே கசக்கும் பிறகு இனிக்கும் என்று சொன்னால் மனிதன் மலர வேண்டும், மனம் மனித நேயம் மலர வேண்டும் என்று சொன்னால் சொல்லுகிற பொழுது அது கசப்பாக இருக்கும், ஆனால் அது மலருகிற பொழுது இனிப்பாக இருக்கும் என்பதை என் தங்கை அவர்கள் இந்த மேடையிலே அழகாக சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் படிப்பு என்பது எப்படிப்பட்டது என்பதை ஐயன் வள்ளுவன் சொல்லுவான், கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்று ஒரு குறள் தந்திருப்பார். துணைக்காலே இல்லாமல் இந்த குறள் அப்படியே எழுதப்பட்டதாக இருக்கும். நாங்கள் கூட படித்த பெரியவர்களிடத்திலே கேட்ட பொழுது துணைக்கால் இல்லாமல் இந்த குறள் வந்திருக்கிறதே, இதற்கு அர்த்தம் என்ன என்று கேட்ட பொழுது எங்கள் ஐயாவை போன்றிருக்கிற பெரியவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் வாழ்க்கையிலே படிப்பு என்கின்ற ஒன்றை தன்னுடைய மூளைக்குள்ளே ஏற்றிக் கொண்டு விட்டால் அடுத்தவனுடைய துணையை நாளாமல் வாழ்க்கை முழுவதும் தன் காலிலே நிற்கலாம் என்கின்ற நிலையைத்தான் வள்ளுவன் கொடுத்திருக்கிறான் என்று சொல்லுகிறார்கள். என்று சொன்னால் வாழ்க்கையிலே படிக்க வேண்டும். அதனால்தான் ஒரு காலத்திலே புத்தக கண்காட்சி என்று வைத்து நடத்தினார்கள். வந்தவர்கள் எல்லாம் பார்த்துட்டு சும்மாவே போயிட்டாங்க. ஆனா திருவிழா என்று சொன்னாலாவது விழாவுக்கு வருகிறவர்கள் தவறாமல் 4 புத்தகத்தை வாங்கிட்டு போக மாட்டாங்களாங்கிற ஒரு ஏக்கத்துல தான் புத்தக திருவிழாவே நடத்திட்டு இருக்கோம். கிருஷ்ணசாமி, ஏக்கம்லாம் கிடையாது. தமிழன் பண்பாடு திருவிழா என்று வந்தால் திரும்பி போகிற பொழுது ஏதாவது வாங்கி போவதுதான். அதனாலதான் திருவிழா கடையினே வச்சான். இல்ல, திருவிழா கடை மட்டும் இல்ல, நீங்களே சொன்னீங்க திருவிழாவை திருப்பி போட்டா விழாதிரு என்று. புத்தகத்தை வாங்கி படித்தால் மனிதன் விழாதிருப்பான் என்பதற்கு அடிப்படை நோக்கமாக தான் நம்முடைய பகுதிகளிலே புத்தக திருவிழான்னு வச்சாங்க. அதை கொண்டு வந்து ஒரு பாடல கொடுத்தாரு பாருங்க. நடுவர் அவர்களே, வாழ்க்கையிலே படிப்பு என்பது முக்கியம் என்பதை சொல்லுகிற நோக்கத்திலே தான் இன்றைக்கு பட்டிமன்றமும் கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள். ஒரு காலத்தில் எல்லாம் படிப்பு என்பது எப்படி இருந்ததா? பணம் இருக்கிறவர்கள் மட்டுமே படிக்கலாம் என்கின்ற நிலையிலே இருந்த பொழுது என் ஏழை பாட்டாளி வர்க்கத்திலே பிறந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் கூட படிக்க வேண்டும் என்பதற்காக உலகத்திலே உள்ள பெரியவர்கள் சொல்லுவார்கள்,
கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று சொன்னார்கள். பிச்சை எடுத்தாவது படிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் இந்த உலகத்திலே தான் படிக்கவில்லை என்றாலும் இந்த உலகத்திலே இருக்கிற பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்பதற்காக எடுத்து வைத்தால் பள்ளிக்கூடம், எழுந்து நடந்தால் உயர்நிலை பள்ளி என்று பிள்ளைகளிடத்திலே, பிள்ளைகளே நீங்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக பிச்சை எடுத்தாவது படிங்கள் என்று சொன்னார்கள். வேண்டாம், நீங்கள் படிப்பதாக இருந்தால் நான் பிச்சை எடுத்து உங்களை படிக்க வைக்கிறேன் என்று இலவசமாக கல்வி கண் திறந்து வைத்த கர்ம வீரர் காமராஜர் போன்றவர்களால் தான் இன்றைக்கு எத்தனையோ ஆயிரம் பேர் படித்திருக்கிறோம்னா இதை நினைவுபடுத்தி கொண்டு வந்து பாடல்கள் கொடுக்க வேணாமா? அதனாலதான் அன்னைக்கு ஒரு காலத்துல ஒரு பாட்டு கொடுத்தான், வாழ்க்கை என்பது மனித நேயத்தோடு மலர வேண்டும் என்று சொல்லி இருக்கிறீர்கள். மனித நேயம் என்பது அன்பு என்கின்ற ஒன்றை அடிப்படையாக கொண்டது தானே. இந்த அன்பிலே காதல் இருக்கிறது. காதல் என்பது இளையவர்களுக்கு மத்தியிலே எப்படி இருக்கிறது, முதியவர்களிடத்திலே எப்படி இருக்கிறது, ஒரு பாடல் மூலம் சொல்லலாம் நினைக்கிறேன். அந்த பாடலை கொண்டு வந்து கொடுப்பார் பாருங்க. அதை சொல்றதுக்கு முன்னாடி அந்த பாடலுக்கு ஒரு வசனத்தை கொண்டு வந்து சொல்லியிருப்பாங்க. ஒரு நிமிஷம் அண்ணா, எக்கோ இருக்கா? அந்த பாடலுக்கு ஒரு வசனத்தை கொண்டு வந்து சொல்லியிருப்பாங்க. யார் இந்த வசனத்தை பேசுறதுன்னா, இந்த உலகத்திலே நடிக்கிற நடிகர்களுக்கெல்லாம் கை நடிக்கும், நகம் நடிக்கும், சதை நடிக்கும் என்று சொன்னால் நம்முடைய ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்திலே பிறந்திருக்கக்கூடிய நம்முடைய பாசத்துக்குரிய சவாலிய சிவாஜி கணேசன் நடித்தால் மட்டும் அவனுடைய மீசை கூட நடிக்கிறன்னு நிரூபிச்சு காமிப்பான் பாருங்க. அந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். அவர் மீசை மட்டும் இல்ல, ஒரு கவிஞன் சொன்னா எல்லா நடிகர்களுக்கும் கை நடிக்கும், கால் நடிக்கும், மார்பு நடிக்கும், கண் நடிக்கும். ஆனால் நீ இழுத்து விடுகிற சிகரெட்டு புகையை கூட நடிக்க வைக்க வேண்டும் என்றால் அது சிவாஜியால் மட்டுமே முடியும். நிச்சயமா இல்லையா? நடுவர் அவர்களே அழகா அந்த வசனத்தை வந்து அந்த மேடையில் பேசுவார் பாருங்க. லதா, லதா, இது இறந்து போன மும்தாஜுக்காக கட்டப்பட்ட தாஜ்மஹால் அல்ல, என் இதயத்திலே குடியிருக்கிற என் காதல் தேவதைக்காக நான் கட்டி வைத்திருக்கிற வசந்த மாளிகை. வானத்து நிலா நீராட மேகத்தை படைத்தான், என் காதல் நிலா நீராட நான் இந்த பொய்கையை படைத்தேன். ஆண்டவன் எனக்கு பறக்கும் சக்தியை கொடுத்திருந்தால் மேகத்திலே மின்னிக் கொண்டிருக்கும் நட்சத்திரங்களை கொண்டு வந்து கட்டி தோரணமாக தொங்க விட்டிருப்பேன். என்ன செய்வது, பறக்கும் சக்தியை கொடுக்கவில்லையே. மூத்தோர் என்கின்றவர்கள் மனித நோயத்தோடு எங்கே நடக்கிறார்கள் என்றா ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கிற உறவிலே கொண்டு வந்து அதை காட்டுகிறார்கள். நீ தம்பியோடு உறவாட வேண்டும், உன் தம்பியோடு நட்பு நன்றாக பழக வேண்டும், உன்னுடைய வீட்டிலே வருகிற அத்துணை பேரையும் உன்னுடைய சகோதர சகோதரிகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சமூகத்திலே பழகிற பொழுது அவர்களோடு அண்ணன் தம்பியாக நீ இருக்க வேண்டும் என்பதை மூத்தோர்கள் சொல்லுவதை கேட்டதற்கு பிறகுதான் இளையவர்களானவர்கள் அதை கையிலே எடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்பது மட்டும்தான் என்னுடைய வாதமாக வைக்கிறேன். நீங்கள் எதுவும் செய்யவில்லை என்பது அல்ல என்னுடைய வாதம். எந்த நிலையில இருந்தாலும் மூத்தோருடைய வாக்கை கேட்டு நடந்தால் மட்டும்தான் மனித நேயம் என்பது மலரும் என்பதை சொல்லி, ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி எழுமைக்கும் ஏமா புடைத்து என்று சொன்னான். மனிதர்களே, நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, நீங்கள் கற்கிற கல்வி, நீங்கள் பெறுகிற பணம் என்பது குன்றி தின்றால் குன்றும் குறையும் என்று சொல்லுவார்கள். நீங்கள் மற்றவர்களிடத்திலே கொடுத்தால் அது குறைந்து போகலாம், ஆனால் படிக்கிற படிப்பு மட்டும்தான் கொடுக்க கொடுக்க வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த வளர்கிற படிப்பை புத்தக திருவிழாவிலே புத்தகங்களை வாங்கி படித்து நம்மோடு இருக்கிற நம் பிள்ளைகளுக்கு இன்னும் நல்ல அறிவுரைகளை சொல்லிக் கொடுப்போம் என்கின்ற சபதத்தை இந்த இடத்திலே தந்து வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். முதியோரின் வார்த்தைகளே என்ற அணியில் என் அருமை தம்பி மஞ்சுநாதன் வருகிறார். நல்ல கைத்தட்டி பாராட்டி. நடுவர் அவர்களே, நல்ல தலைப்பு, அற்புதமான தலைப்பு. ஆமா, என்ன தலைப்பு? இல்லை, இன்ன வரைக்கும் 4 பேர் பேசினாங்க, அதில் 2 பேர் டேப் ரெக்கார்ட் அந்த புத்தகத்தில் படித்தது பூரா படிச்சு ஒப்பிச்சுட்டு போயிட்டாங்க. அவிகளுக்கு அம்பானி பொழைக்கிறத பற்றி தான் கவலை, உள்ளூர் அருக்காணி பொழைக்கிறத பற்றி அவிகளுக்கு எந்த கவலையும் இல்லை. அவர்கள் அப்படி செய்தார்கள், இவர்கள் இப்படி செய்தார்கள். நீங்க என்ன பண்ணீங்க? முதல்ல நீங்க பண்ற காரத்தை சொல்லுங்க.
கிழவன் சொன்ன கிழவன் பேச்சு கிண்ணாரக்காரனு கேராதுன்னு சொல்லுவாங்க. என்னதான் தாத்தம் பாட்ட வீட்டில் இருக்கிற வரைக்கும் அவங்களோட மதிப்பு தெரியாது. இருக்கும்போது 10 பைசா பண்ண மாட்டானு பேரண்டியா. செத்ததுக்கு அப்புறம் கொண்டு போய் எங்க தாத்தா ஆப்பவடை 5 திம்பாரு, எங்க பாட்டி பாயாசம் குடிக்க இருக்கும்போது போட்டியா மதிக்கிறது இல்லை. அப்போ ஒரு புத்தகம் என்பது நாம மேலிருந்து கீழா படிக்கும் போது மனுஷனுடைய வாழ்க்கையை கீழிருந்து மேலா முன்னேற்றணும். அதுக்கு பேர் தான் புத்தகம். அப்போ நாம காசு கொடுத்து வாங்கி படிக்கக்கூடிய புத்தகத்தை விட நமக்கு உறவாக வந்து பணமே இல்லாமல் நமக்கு அறிவு புகுத்துனாங்க பாத்தீங்களா, அந்த முதியோருடைய சொல்லுத்தான் இந்த மனித நேயத்தை உருவாக்குற காரணம். நடுவர் அவர்களே, நான் கேட்கிறேன், இவங்க சொல்றாங்க நாங்க அவங்க அப்படி சாதிச்சாங்க இவங்க இப்படி சாதிச்சாங்க. மாமியால முதல் மருமகளை மதிக்கிறலையா? இந்த காலத்துல சொல்லு, நீ வளசு புள்ள வாக்கப்பட்டு 25 வருஷம் பெத்து வளர்த்தி ஆளு பண்ணி காப்பாத்தி வச்சிருக்கிறாள் அந்த கிழவி, முதல் அவளுக்கு மதிப்பு கொடுக்குறிய நீ? முதல்ல வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்ச 2 கண்டிஷன். இழுத்தரைக்க அம்மி இருக்கப்படாது, புருஷனுக்கு மம்மி இருக்கப்படாது. நடுவர் அவர்களே, இன்றைக்கு தனி கொடுத்தன கலாச்சாரம் வர்றதுக்கு காரணம் யாருங்க? எந்த வயசானவங்களாவது நீ போய் தனியா இருந்துக்கன்னு விட்டாளா? எங்க அப்பத்தால 14 புள்ள பெத்தாளுங்க. எத்தனை புள்ள? 14 புள்ளங்க. அதான் வேலையா இருந்திருக்காங்களோ. நான் கேட்டேங்க தாத்தா கிட்ட, ஏன் தாத்தா உனக்கு 14 புள்ளைன்னு? உங்க பெரிய தாத்தனுக்கு 13 புள்ளடா, அவனை தாண்டி காட்டோங்கிற வைராக்கியத்திலே 14 பெத்தானுங்க. புள்ள பெக்கிறத வச்சாங்க. நடுவர் அவர்களே, ஏன் 14 புள்ளை பெத்தாங்க? மஞ்சுநாதா, ஏன் அந்த காலத்துல அவ்வளவு புள்ள பெத்தான் தெரியுமா? அப்பெல்லாம் கரண்ட் கிடையாது, டிவி கிடையாது, ரேடியோ கிடையாது, செல்லு கிடையாது. இது மட்டும்தான் பொழுதுபோக்கு. நடுவர் அவர்களே, அந்த காலத்துல எல்லாம் குடும்ப கட்டுப்பாடு பண்ண சொல்லி தென்னை மரத்துக்கு தென்னை மரம் பெருக்கல் கூறி போட்டேன். ஆமா, எப்ப? அப்போ. இப்ப நீங்க இளைஞரோட தலையெடுத்த காலம், நவீன டெக்னாலஜி காலம், 2024 காலம். அந்த காலத்துல புள்ள பெத்தது போதும்டா, நிறுத்துக்கடா. இப்ப புள்ள பக்கருக்கு ஆஸ்பத்திரி வான்னு கூப்பிடுறேன். தெருவுக்கு தெரு ஊசி போடுற ஆஸ்பத்திரி, தெருவுக்கு தெரு. அப்ப ஏன் மாறி போச்சு? ஊசி இப்படி தாண்டா போடுவாங்க, நீ என்னமோ இப்படி இப்படிங்கிற. இப்படிங்க எப்படி? இப்படி அப்படியும் போட மாட்டாங்க, சிரிஞ்சு வச்சு இப்படி. ஐயாவுக்கு நல்ல அனுபவம் போல இருக்கு. ஐயாவுக்கு அனுபவம் இல்லடா, இங்க 6 நாளா போட்டிருக்கு. நடுவர் அவர்களே, மூத்தோர் சொல்லுங்கிறது என்ன? அடுத்தவன் சொத்த ஆட்டை போடாத, அடுத்தவன் காசுக்கு ஆசைப்படாத, அடுத்தவன் பொண்டாட்டி மேல கண்ணு வைக்காதுன்னு சொன்னாங்களே, இன்னைக்கு நடக்கிறீங்களா நீங்க? எந்த பேப்பரை திறந்து பார்க்கட்டு இவன் பொண்டாட்டி அவன் கூட்டிக்கிட்டு போயிட்டா, அவன் பொண்டாட்டி இவன் கூட்டிக்கிட்டு போயிட்டா, அதுவும் பாக்குறங்க. இந்த சீரியல் போடுறாங்க பாருங்க, மொத்தம் 72 சீரியல் ஓடுதுங்க தமிழ்ல. 72 ஓடுது. அதுல 20 சீரியல் அடுத்தவன் சொத்த ஆட்டை போடுறது, 22 சீரியல் மாமியாளுக்கு மருந்து வச்சு கொள்றது, 19 சீரியல் அடுத்த புருஷன் மேல லவ் வர்றது. எனக்கு கல்யாணமாய் 15 வருஷம் ஆச்சு, எவளுக்கு என்ற மேல லவ் வர மாட்டேங்குது. உனக்கு கல்யாணமானதே அதிசயம். நடுவர் அவர்களை, அதற்கான தகுதியை நீ வளர்த்து இருக்கிற. நடுவர் அவர்களை, ஒரு காலத்துல நாமக்கல் கவிஞர் சொன்னாரு, தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்னார். இன்னைக்கு அந்த மனசு உசுரோடு இருந்தாருன்னா அதை 2ஆ கிழிச்சு போட்டுட்டு தமிழன் என்று சொல்லடா தள்ளாடாமல் நில்லடா. நீங்க எந்த கடையில போய் பாருங்க, மீச முடி முளைச்சு முளைக்காதவன் இன்னைக்கு டாஸ்மாக் கடையில போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறானே. அப்ப இளைஞர்கள் இன்னைக்கு என்ன சாதிக்கிறீங்க? நீங்க பாசானா பீரு, பெயிலானா பீரு, லவ் செட்டானா பீரு, லவ் புட்டுக்கிட்டா பீரு, அம்மா செத்தா பீரு, அப்பன் செத்தா பீரு, வாங்கினா பீரியா? எதுக்கு தான் நீ பார்ட்டி வைக்காது இருக்கிற? கோயம்புத்தூர்ல வந்து பாருங்க, பூரா பப்பு சனிக்கிழமை பொழுதாட. உங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா நான் கேட்டரிங் முடிச்சுட்டு ஹோட்டல்ல வேலை பார்த்ததுனால சொல்றேன். எல்லாம் காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க பொட்ட பிள்ளை ஊற குட்டப்பாவாடை போட்டு வந்து, டாடி மம்மி வீட்டில் இல்ல, தடவோட அருமில்ல, விளையாட்ட மாட்டா மாட்டா பிள்ளைடா. நீங்க நினைக்கிறீங்க பையன் கோயம்புத்தூர்ல படிக்கிற, புள்ள கோயம்புத்தூர்ல படிக்கிற. அட இழிச்சவாயா, உங்க ஆசை கரைக்கிறானவன். நீங்க 8 வட்டிக்கு வாங்கி 10 வட்டிக்கு வாங்கி நாம தான் படிக்கல, நம் தலைமுறையுடைய முதல் பட்டதாரி அவன் நல்லா படிக்கிறான்னு. அப்போ நாங்க படிச்ச காலத்துல 2001 2002 பப்பு, அப்பெல்லாம் ஹோட்டலுக்கு போய்த்து ஆட முடியும். இப்ப ஸ்ட்ரீட் டான்ஸ், ஸ்ட்ரீட் டான்ஸ் தெருவில் ஆடுறது. கோயம்புத்தூர்ல, ஈரோட்ல, நாகப்பட்டினத்துல, தஞ்சாவூர்ல, எல்லா டவுன்லயுமே
முனிசிபாலிட்டியில அனுமதி அதுக்கு பேர் ஸ்ட்ரீட் டான்ஸ் இல்ல, ஹாப்பி ஸ்ட்ரீட். ஹாப்பி ஸ்ட்ரீட். எதுங்க சந்தோஷம்? குடும்பத்தோட மனமகிழ்ச்சியோட பேசுறதாங்க சந்தோஷம். நடு ரோட்ல போய் அண்டடாயர் போட்டு ஆடுறது இல்லைங்க சந்தோஷம். அதை பெரியவர்கள் சொன்னா சின்னவங்க கேட்டீங்களா? இப்படி புத்தி சொன்ன எங்களுக்கு பேர் என்ன தெரியுமா? என்ன பேர்? பூமர் அங்கிள். பூமாரங். பூம் பூம் பூமர். பூம் பூம். உன்னையாவது பூம் பூங்கிறான், என்னையெல்லாம் அதுக்கு மேல சொல்றான். நடுவர் அவர்களே, அந்த காலத்துல ஒரு பெண்ணை எப்படி பெருமைப்படுத்துறாங்க கலைத்துறையில. ஒரு பொண்ணு குங்குமச்சிமிழே, குடும்பத்து விளக்கே, குலமகள் என்ன. இப்ப என்ன போடுறீங்க? ஏ கட்ட 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 நாட்டு கட்ட நீ மாட்டிக்கிட்ட. இரு யாருன அடிக்காத, கட்ட கெட்டு போயிடும். ஒருத்தன் நாட்டு கட்டை நானா, இன்னொருத்தன் கிட்ட நெருங்கி வாடி கரலா கட்ட ஓட்டம்பு காரி பட்டா எழுதி தாண்டி பஞ்சாமிரதம் பேயம். இன்னொருத்தன் கரலா கட்டை நானா, இன்னொருத்தன் திமுசு கட்ட திமுசு கட்ட என்ன கெடுத்து உன்னை எல்லாம் தொடப்ப கட்டை கொண்டு அடிச்ச என்ன. நடுவர் அவர்களே, அந்த காலத்துல வெறும் 1 லட்சம் 1.5 லட்சம் 80,000 50,000 படம் எடுத்தாங்க. அந்த படம் 1 வருஷம் ஓடிச்சு. ஏன்? ஒழுக்கத்தை சொல்லுச்சு, தாய் மேல இருக்கிற பாசத்தை சொல்லுச்சு, காதல் எப்படிங்க வர்ற மாதிரி காமிச்சா. அந்த பையனுக்கு 25 26, அந்த பொண்ணுக்கு 25 26 லவ் வர மாதிரி காமிச்சாங்க. இப்போ 300 கோடிக்கு படம் எடுக்கிறேன். அட 3000 கோடிக்கு படம் எடுக்கிற ஹாலிவுட்ல அட இத்தனை படம் எடுக்கிறீங்களே, அந்த புள்ளைக்கு ஒரு 300 ரூபாய்க்கு மாறாப்பு சேலை வாங்கி கொடுக்கப்படாதாடா? அட அதுக்கு கூட பஞ்சம்லாம் சொல்லு கூட கோயம்புத்தூர்ல இருந்து அனுப்பி விடுறேன் நானு. அதான் ஆபாசமாக இளைய சமுதாயத்தை காட்டி வழி நடத்துவது முதியோர்களா இளையோர்களா? நீ சொன்னியே படமெல்லாம் 1 வருஷம் 2 வருஷம் வச்சு. இந்த நாகப்படத்துக்கு வரலாறு உண்டு. தில்லானா மோகனம்பால் படம் பார்த்துறீங்களா? சிவாஜி கணேசன் ஒரு தேட்டருக்கு போகிறேன்னு சொல்லுவார், போர்டு போட்டிருப்பாங்க. அந்த தேட்டருக்கு பேர் விஜயலட்சுமி தேட்டர்னு பேர். காலங்காலமாக நாகப்படத்தில் இருந்த தேட்டர் விஜயலட்சுமி தேட்டரு. அந்த ஓனருக்கு உண்மையான பேர் சுப்பிரமணிய ஐயர்னு பேர். ஆனால் அந்த விஜயலட்சுமி தேட்டரில் அந்த காலத்தில் 3 வருஷம் 31 நாள் ஒரு திரைப்படம் ஓடுனுச்சா. அந்த திரைப்படத்தில் 49 பாட்டு. கதாநாயகன் தியாகராஜ பாகவதர். அந்த படத்தின் பெயர் சிவகவி என்ற திரைப்படம். அந்த சிவகவி என்ற திரைப்படம் 3 வருஷம் 30 நாள் ஓடுற தேட்டர் ஓனருக்கு அவங்க அப்பா அம்மா வச்ச பேர் சுப்பிரமணிய ஐயர். இந்த படத்தை 3 வருஷம் ஓட்டின பிறகு சாவர வரைக்கும் அவருக்கு பேர் சிவகவி சுப்பிரமணிய ஐயர்னே பேர். என் தெருவுக்கு பக்கத்தில் இருந்தார். ஒரு திரைப்படம் ஒரு சாதாரண மனிதனுக்கு அடைமொழி கொடுத்துச்சு. நடுவர் அவர்களே, வாயிலிருந்து ஒரு வார்த்தை வெளியே வந்துட்டு அதை திருப்பி வாங்க முடியாது. எங்க அப்பத்தான் சொல்லுவா, அரிசி கொட்டினா அள்ளி போடலாமடா, சொல்ல கொட்டினா அள்ள முடியாது, எந்த பழமையும் பார்த்து பேசணும்னு சொல்லுவா. ஆனா இன்னைக்கு இந்த போன் எடுத்து அந்த பயிலுவ கொஞ்சமா பேசுறானுவோ. 4:30 மணிக்கு தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்ட்ல ஆரம்பிச்சுவேன், நாகப்பட்டினம் வச்சு தான் முடிக்கிறேன். அந்த இடையில சீச்சின்னு மட்டும்தான் வருது. இதனால பையன் பேசுறதுனால கொஞ்சம் புரியுது. இந்த பொட்ட பிள்ளை பேசுறது புரியுதா? இல்ல நீ என்ன சொல்ற? பொட்ட பிள்ளைங்க தான் போன்ல பேசுறதுல புரியலைங்கிறியா? ஆமாங்க. நான் என்ன தெரியுமா சொல்றேன்? எதுவுமே பக்கத்துல இருக்கவனுக்கு புரியாம பேசுற பொட்ட புள்ள பெருசு இல்ல. இது பேசுறதுக்கு 4.5 மணி நேரம் கடலை போட்டு எய்தாப்புல பேசுவான் பார் நம்ம ஆம்பளை சிங்கம், அவன் தான் கேட்டிக்காரன். நடுவர் அவர்களை என்ன கொடுக்கற, என்ன வேணான்னு நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன். நீ இல்லாமையா இருப்ப சந்தோஷமா? ஒப்பனும் கோயாளு வம்பாடு வாட்டு மீன் பிடிச்சிட்டு வந்து வியாபாரம் பண்ணி துணி தச்சு மளிகடையில் நின்று கால் நோக கை நோக கடன் உடனே வாங்கி படிக்க வச்சா நீ சந்தோஷமா ஆடுவே. ஆடு அளவு தெரிப்பாளா, ஆட்டு வாழை தளவு தெரிப்பாளாம் கிராமத்துல. நடுவர் அவர்களே, முதல்ல மாமனார் வீட்டுக்குள்ள வந்தா அந்த காலத்துல மருமவன் முந்தானி எடுத்து இப்படி போத்திக்கிடுவாளாம். யார் யாரு? ஒன்ஸ் அப்பான் டைம்ல ஆகலாம். யார் உள்ளார வந்தா? மாமனார் உள்ள வந்தா மருமவ புள்ள எடுத்து இப்படி முந்தானி போத்திக்கிருமா. ஏன் அந்த சிங்கமா புளியா கடிச்சாதுன்னு போடுவேன். குடும்பத்துல மூத்தவங்க வாராங்கன்னு மரியாதை கொடுத்து வாழ்ந்தாங்க அந்த காலத்துல. ஆனா இப்ப மாமனார் உள்ள வர்றாரு, மருமக டிவியில உட்காந்துக்கிட்டு சேனல். இந்த அம்மா இவரு யார் பெரியவரு உள்ள வந்துட்டாரு. அந்த அம்மா திரும்பிய வாக்கல,
மறுபடியும் ஒரு தடவை நாயுடு கூட மதிக்கல. சரி நாமளே தண்ணி, நம்மளுக்கு கிடைச்ச மரியாதை அவ்வளவுதே, தண்ணி குடிக்கலாம் சமையல் வீட்டுக்கு போறாரு. மருமவ கேட்குறா, ஏனுங்க மாமாவு ஏமணி தண்ணி குடிக்கவா போறீங்க? அங்கன்னு வரும்போது எனக்கும் ஒரு சொம்பு கொண்டு வாங்க. இதுக்கு பேசுறதுக்கு 3 பெண்கள் வந்திருக்கிறீங்களே, வரலாமா? நடுவர் அவர்களே, இதே மாதிரி மாமனார் கதாபாத்திரத்தில் நடித்து அவார்டு வாங்கின ஒரு நடிகர் நம்ம அண்ணன் சுந்தரராஜன். ஆமா, சிறகடிக்க ஆசையில். ஆமா ஆமா, வர செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி நம்ம அக்கரைப்பேட்டை கோயில் கும்பாபிஷேகத்துக்கு அவரு தான் நடுவராக வரார். அப்போ இந்த செய்தியை நீ சொல்லு. அந்த நிகழ்ச்சிக்கு நீயும் வர. கண்டிப்பா நீயும் வர. ஆமா ஆமா. நடுவர் அவர்களே, பெண்ணியம் என்பது எல்லா பெண்ணியும் பேசுறாங்க. பெண்ணியம்ங்கிறது என்னங்க? கண்ணியம் தானே பெண்ணியம். ஆம்பளை பசங்க போடுற சட்டை பூரா பொம்பளை புள்ள போடுதுங்க. ஆம்பளை போடுற டிஷர்ட்டை பொம்பளை புள்ள போடுது, ஆம்பளை போடுற டவுசரை பொம்பளை புள்ள போடுது, ஆம்பளை போடுற பேண்ட்டை பொம்பளை புள்ள போடுது. என்னைக்காவது ஆம்பளை பசங்க பொம்பளை புள்ள போடுற சுடிதார் போடணும்னு ஆசைப்பட்டோமா? பட்டீங்களாட நீங்களா? இல்லை என்னைக்காவது பொம்பளை புள்ள போடுற அந்த லெகின்ஸ் ஆம்பளை போடணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோமா? அப்படி சப்போஸ் எனக்கு லெகின்ஸ் போட்டால் எப்படி இருக்கு? பாதுகாட்டில் வர பேய் மாதிரி இருக்கு. அதை நீ போட்டேன்னு வச்சுக்க, பார்க்க சகிக்காது. அதனாலதான் மாத்திட்டு. நடுவர் அவர்களே, ஒவ்வொரு வார்த்தையும் அளந்து பேசுறதுக்கு அந்த காலத்துல பெரியோர்களுடைய அனுபவம் இருந்துச்சுங்க. ஒரு தாத்தா இருக்கிறாருன்னா ஒரு நூலகத்துக்கு சமம், ஒரு பாட்டி இருக்கிறான்னு ஒரு மருத்துவமனைக்கு சமங்க. அந்த தாத்தா பாட்டிகளை முதியோர் இல்லத்துல கொண்டு விட்டது அந்த தலைமுறையிலையா இந்த தலைமுறையிலையா? 4 பசங்களை பெத்து 4 பேர்த்துக்கு சோறு போட்டாளுங்க அந்த கிழவி. 4 பசங்களுக்கு வாக்கப்பட்ட மருமக்கு மாறுவோ அந்த ஒத்த கிழவிக்கு சோறு போடுறதுக்கு துப்பில்லாத போய் நடு ரோட்ல பிச்சை எடுக்க விட்டது அந்த தலைமுறையிலையா இந்த தலைமுறையிலையா? நீ இளைஞர்கள் எங்கேயோ இருக்கிற 400 பேர்த்துக்கு யாசகம் பண்றவங்களுக்கு அங்க பெருந்துறையில் இருக்கிற போய் சோறு வாங்கி கொடுத்ததுன்னு சொல்றது பெருசு இல்லம்மா. ஒவ்வொரு வீட்டிலும் கண்ணுக்கு தெரிந்த தெய்வங்கள் தாய் தந்தைங்கிறவங்களுக்கு வயிறார சோறு போட்டு அவங்க இறந்து போனா அண்ணன் தம்பி ஒத்துமையா இருந்து அவங்களுக்கு ஈமக்கடனை கழிங்க. இன்னொருக்கா பிறக்க போறது இல்லைங்க இந்த உலகத்துல. மானிட ஜென்மம் பல ஜென்மம் உண்டுங்கிறாங்க. 16 ஜென்மம் கழிச்சு 17ஆவதா பிறந்திருக்கிற அந்த மனுஷனா போகும்போது என்ன கொண்டு போவோன்னு? உங்ககிட்ட இருக்கிற காசு அமெரிக்கா போனா அங்க இருக்கக்கூடிய பணமான அதுக்கு பேர் என்ன டாலரா, அந்த டாலரா மாத்தினா தான் செல்லுமா. உங்க காசு லண்டன் போனா இங்க இருக்கிற காசு செல்லாது, அங்க இருக்க பவுண்டா மாத்தினா தான் செல்லுமா. உங்க காசு இங்க இருந்து சைனா போனா என்ன மாறினா தான் செல்லுமா. ஆனா இந்த உயிர் இறைவனிடத்துல போறதுக்கு நம்மளுடைய காசு புண்ணியமா மாறினா தான் செல்லுமுங்க. அந்த புண்ணியத்தை அடுத்த தலைமுறைக்கு கத்து கொடுக்குறோம். ஆனா அவங்க கத்துக்க மாட்டேன்னு சொல்றாங்கங்க. பிறந்த நாள் வந்தா உங்க ஃப்ரெண்டுகளுக்கு கொண்டு போய் கேக் வாங்கி கொடுக்குறீங்க, வாங்கிட்டு பொட்டுன்னு வெடிச்சிட்டு நுறையா போறதை வாங்கி செலவு பண்றீங்க. புத்தக திருவிழாவில் ஒரு நல்ல அறிவு சார்ந்த புத்தகத்தை வாங்கி கொண்டு போய் ஒவ்வொரு பிறந்த நாளுக்கு உங்கள் நண்பனுக்கு கொடுங்க. அவன் உலகத்திலே மிகச்சிறந்த அறிஞனாவான் என்று சொல்லி உலகத்தினுடைய அதிசயங்கள் 7 அல்ல 8ன்னு சொன்னார் நம்மாழ்வார். எதுன்னு கேட்டபோது உலகத்தினுடைய 8வது அதிசயம் இந்த மண்ணுடா. எதை போட்டாலும் மக்கச் செய்யக்கூடிய மண், விதை போட்டால் உயிர்க்க செய்கிறது. அந்த அதிசயத்தை தயவு செய்து அடுத்த தலைமுறைக்கு கொடுப்பதற்கு இன்றைய இளைய தலைமுறை தடுத்து விடாதீர்கள். இயற்கை விவசாயத்தை பண்ணுங்க, இயற்கை சாப்பாட்டை சாப்பிடுங்க, உறவுகளை நேசிங்க, விவாகரத்தை குறையுங்க, அப்பனம்மாளுக்கு மதிப்பு கொடுங்க. நன்றிங்க, வணக்கம். தம்பி மஞ்சுநாதனுக்கு நல்லா ஒரு முறை கை தட்டி. கடைசியாக விவசாயத்தில் கொண்டு வந்து முடிச்சிட்டோம். நான் முதலாக எங்கள் ராஜ் தொலைக்காட்சியில் அகட விகடம் நிகழ்ச்சியில்தான் மஞ்சுநாதனுடைய முகம் தொலைக்காட்சியில் தெரிந்தது. அந்த நிகழ்ச்சியில் தொடங்கினது 15 வருஷமாக விவசாயத்தை பேசாமல் தம்பி மேடை விட்டு இறங்க மாட்டான். அந்த விவசாயம் பேசுறதுக்காக அவனுக்கு கைத்தட்டி எது எப்படி இருந்தாலும் எங்கள் ஆளுங்க நாகப்பட்டினம் வந்து எப்பயும் தெளிவான ஊர். நீ எத்தனை கும்பிடு போட்டாலும் எவ்வளோ கைத்தட்டு வர வேண்டுமோ அத்தனை கைத்தட்டு உனக்கு வந்து இருக்கிறது, உனக்கு வரவும் ஆகியிருக்கிறது இல்லையா? ஆமாம். எல்லாவற்றுக்கும் பதில் சொல்வதற்கு இதோ வருகிறார் என் அருமை தங்கை அறந்தாங்கி நிஷா அவர்கள். எனக்கு என்னன்னா
இவ்வளவு பேர் வந்து உட்காந்து எங்களை ரசிக்கிறதுக்காக உட்கார்ந்துருக்கும் போது அவங்கள என்ன தம்பி ரொம்ப நேரமா இப்படியே காமிச்சிட்டு இருக்கியே, உங்க தங்கச்சிக்கு ஹாய் சொல்லவா, எனக்கு வேற வேலை பொழப்பு இல்லைல்ல. நான் ஒரு 2:30 மணிக்கு மேக்கப் போட ஆரம்பிச்சு நாகப்பட்டினம் வந்து அனாமத்தா உட்காந்துருக்கேன்ல. வந்ததுலேருந்து ஒரு அம்மா கிட்ட வந்து கேட்குறாங்க, அறந்தாங்க சார் டிவியில் கூட சுமாராக இருந்தால் நேரில் கன்றாவியாக இருக்குன்ட்டு போயிட்டாங்க. நான் அந்த அம்மா என்ன சொல்லணும்னு அது வாயை 1/2 மணி நேரமாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏதோ என்னை பற்றி பெருமையாக தான் சொல்லுவாங்கன்னு. இந்த மாதிரி பல அவமானம் தாண்டி வந்தால் தங்கச்சிக்கு ஹாய் சொல்லு, பெரியம்மாக்கு பாய் சொல்லுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். பரவாயில்ல தம்பி நல்லா இரு நீயா. ஏய் யாரா விசில் இருக்குது? ஆனால் ஒன்று மட்டும்தான், ஏதோ விசில் இருக்குது இல்லை, இது பட்டிமன்றம். ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் அக்கா மூஞ்சியை மட்டும் பாருங்கடா, வேற எதுவும் வேணாம். நடுவர் அவர்களே, முதல்ல இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. என்ன காரணம்னா, நேரம் ஆக ஆக எனக்கு ஒரு சின்ன பயம் இருந்துட்டே இருந்தது. ஏன்னா புத்தக திருவிழா நிறைய பயணிச்சிருக்கோம். ஒரு 10 மணி அப்படிங்கிறது அது எப்பேற்பட்ட நிகழ்வாக இருந்தாலும் நிறைவாயிரும். இதுக்கப்புறம் ஒரு நல்ல நிகழ்வு அப்படிங்கும் போது மட்டும் தான் உட்காந்துருப்பாங்க. ஸோ இங்கே அப்படி கிடையாது. உட்கார்ந்துருக்கிறவர்களை தாண்டி நிறைய பேர் சைடில் நின்றுகிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் எங்களுடைய பட்டிமன்றத்தின் சார்பாக ஒரு பெரிய பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். புத்தக திருவிழா அதுவும் நாகப்பட்டினத்தில் ரொம்ப சிறப்பாக நிறைய நாட்கள் நடக்குது. அதில் எங்களுடைய பட்டிமன்றத்துக்கு ஒரு பெரிய நன்றி. நடுவர் அவர்களே, இவ்வளவு நேரம் வந்து மஞ்சுநாதன் பேசினார்ல, அதில் 2 கிலோ வெத்தலையை தின்னுட்டு வந்து பேசினான். எனக்கு அவன் மஞ்சுநாதனா இல்லை மாடானே பல நாள் சந்தேகமா இருக்கும். மொச்சுக்கும் மொச்சுக்கும் மொச்சுக்குன்னு மேடை நாகரிகமே இல்லாம தின்னுட்டு வந்து பேசினல்ல, ஒரு வார்த்தையாவது எங்க அண்ணன் உங்களை பத்தி பேசினாரானே? ஆமாமா, அது கூட பரவாயில்ல. நடுவில் ஒன்று அது எதுக்கு சேர்ல உட்காந்துருக்கு? அது காத்திலே பறந்து வந்து பேசிட்டு காத்திலே போகலாம். கிருஷ்ணசாமி அண்ணன் அவர் அங்கேருந்து வந்து, லதா தலைப்பு லதாவுக்கு இல்லையே. அடுத்த வரி சொல்றான், இது தாஜ்மஹால் இல்லையா? எனக்கு மட்டும் ஆண்டவன் பறக்கும் சக்தியை கொடுத்திருந்தால் அப்பவே விட்டுட்டு ஓடி இருப்ப. ஏதாவது தலைப்புக்கும் லதா லதாவுக்கு ஒரு 5 நிமிஷம் பாடினியே, உனக்கு பேமெண்ட் கொடுத்த நடுவருக்கு ஏதாவது 2 வார்த்தை பாடினியா? முதல்ல உட்கார்ந்து இருக்கிற தம்பி அவன் என்ன பேசினான்னு எனக்கு மறந்து வச்சு கன்றாவி. யாராவது ஒரு வார்த்தை உங்களை வர்ணிச்சாங்களாண்ணே? இல்லம்மா. பட் நான் அப்படி கிடையாது. அப்புறம் நேத்து அப்பலோல இருந்தா கூட பரவாயில்ல, உங்களுக்காக 2 வரினே. எங்க அப்பலோல இருந்து இல்லண்ணே, இங்க இருந்தான். சரி, உங்களுக்காக ஒரு 4 வரி பாடுமா. பார்ப்பதற்கு பொன்வண்டாய், எப்படி? பார்ப்பதற்கு பொன்வண்டாய், அடடே, பழகுவதற்கு கற்கண்டாய், எங்கள் அணிக்கு பூச்செண்டாய், எதிர் அணிக்கு அணு உண்டாய், மொத்தத்தில் மரமண்டாய் அமர்ந்திருக்கக்கூடிய நடுவர் அவர்களே, மஞ்சுநாதன் தான் அந்த உலகத்திலே மிகப்பெரிய பேச்சாளர். நீங்கல்ல, அதுக்கு தான் நான் சொல்றது கேளு. நீ பெரிய நீ சொன்ன வார்த்தைக்கு அர்த்தம் உண்டு. மரம் மண்டுன்னா எல்லாரும் என்ன நினைச்சிருக்காங்க? மரம் மண்டுன்னா அறிவற்றவங்க முட்டாள் நினைச்சிட்டு இருக்கான். மண்டு என்ற சொல்லுக்கு தூய தமிழ் என்ன தெரியுமா? தவளை இருக்குல்ல, தவளை, அதுக்கு என்ன பேர் தெரியுமா? தவளை. மண்டூகம்னு பேரு. சொல்லவே இல்லை அந்த தவளை. இதெல்லாம் தமிழ் படிச்சா தெரியும். அப்ப நான் MBA ஸ்டூடெண்ட். ஆமா, நீ ஒரு MBA ஸ்டூடெண்ட். இனிமே நான் தவக்கலையை போய் பார்த்து மண்டூகம் மண்டூகம் நல்லா இருக்கியா? அம்மா இதை மட்டும் கேட்டுக்கம்மா. மண்டூகம் என்றால் தவளைன்னு அர்த்தம். மரம் மண்டு என்றால் மரத்தின் வேருக்கு மண்டுன்னா தண்ணிக்குள்ளார இருக்கிறது தவளை. மரத்தின் கீழே இருக்கிற வேரின் நீர் என்று பொருள் மரம் மண்டு என்று சொன்னால் அறந்தாங்கி நிஷா சொல்லுகிறார், இந்த பட்டிமன்றத்தின் மரத்தின் நீர் நான் தான் என்று சொல்லியிருக்கார். நல்லா கைத்தட்டி பாராட்டு. இப்படி தெரிஞ்சுதான் நானே அந்த மரம் மட்டும் என்னைய சொல்லியிருப்பேங்க. நடுவர் அவர்களே, நல்ல தலைப்பு கொடுத்துருக்கீங்க. இதுல என்ன எனக்கு பெரிய கஷ்டம்னா, மனித நேயம் மலர்வது மூத்தோர்களுடைய வார்த்தையிலா இளையோருடைய செயல்ல உங்களுக்கு ஏதாவது இதுல சந்தேகம் இருக்காங்கய்யா? உட்கார்ந்துருக்க ரசிகர்களுக்கு நல்லா புரியுது இல்ல? இதுல மஞ்சுநாதனுக்கு என்ன பிரச்சனை? இதுல எங்கேயா மாமியார் மாமனார் வந்தாங்க? அது மூத்தோர். இதுல ஸ்ட்ரீட் டான்ஸ் உன்னால ஆட முடியலன்னா பேசாம உட்காரு. இதுலயே ஸ்ட்ரீட் டான்ஸ் ஆடுறீங்க. ஏன் பொம்பளை பிள்ளைங்க அப்படி ட்ரெஸ் போடுறீங்க? இப்படி நான் திரும்ப ஒரு விஷயத்த சொல்றேன். இந்த மேடை ஏறி வந்து பெண்கள் நீங்க அப்படி இருங்க இப்படி இருங்கன்னு சொல்றதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. பெண்கள் நாங்கள் எப்படி வேண்டுமானாலும் இருப்போம். எங்களை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, அடுத்தவர்களுடைய பார்வை எங்கள் மீது தவறாக விழுந்து விடக் கூடாது என்ற அந்த விஷயத்துல ரொம்ப கரெக்டா இருப்போம். மற்றபடி நாங்க இந்த ட்ரெஸ் போடக்கூடாது, இந்த சாப்பாடு சாப்பிடக்கூடாது, அந்த சாப்பாடு சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் மஞ்சு நீ சொல்லாத. முதல்ல அதை இவன் சொல்லலாமா? ஏன்னா அவனே 10 காசு யாருக்கும் கொடுக்க மாட்டான். நம்ப மாட்டீங்க சார், போன வாரம் பஸ் ஸ்டாண்ட்ல 10 ரூபா டீக்கு ஏன்ட்ட வந்து காசு வாங்கிட்டு போறான் சார். எத்தனை ரூபா டீக்கு? 10 ரூபா சார். இதுல மனிதநேயம் மலர்வது மூத்தோர் செயல். நீ போய் எனக்கு மஞ்சுநாதனை ரொம்ப பிடிக்கும்ண்ணே. நல்ல மனசுக்காரன். எப்படி?
ஒரு மாசத்துக்கு முன்னாடி மஞ்சுக்கு ஃபோன் பண்ணேன். மனசு சரியில்லை மஞ்சுன்னேன். அப்படியாண்ணா? நான் திரும்ப மஞ்சுட்ட கேட்டேன், உனக்கு மனசு சரியில்லைன்னா நீ என்ன மஞ்சு பண்ணுவேன்னே. நான் கோயிலுக்கு போவேன் நிஷான்னு சொன்னான். ஆஹா, பெரிய பக்திமானா இருப்பான் போல இருக்குன்னு நினச்சிட்டு கோயிலில் போய் என்னடா பண்ணுவேன்னு கேட்டேன். வாசல்ல உட்காந்துக்கு வேண்டாம். ஓ, பிச்சை கிச்சை எடுப்பியாடான்னு. இல்லை, வாசல்ல உட்காந்துருப்பேன். போற வர எல்லாரும் செருப்பை கழட்டி போட்டு உள்ள போவாங்கல்ல, எல்லா செருப்பையும் லெஃப்ட் ஒன்று ரைட்டு ஒன்று போட்டு நிம்மதியாக உட்காந்துருவேன். உள்ள போயிட்டு வெளில வர்றவங்க செருப்பை தேடி ஒரு மன உளைச்சல் ஆளாவாங்கல்ல, அதை பார்த்து நான் சந்தோஷப்படுவேன்னா. இப்பேற்பட்ட ஆளெல்லாம் கூட்டிட்டு வந்து நீங்க பட்டிமன்றம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதுல அங்கேருந்து வந்து மாமியாரை மதிக்கிறீங்களா? மாமனார் ஒரு காலத்துல வந்தா மருமக எல்லாம் உள்ள போயிட்டாங்க. இப்ப உள்ள போறீங்களா? நான் தெரியாம கேக்குறேன். நாங்க இருக்கும்போது ஏன் சார் நீங்க உள்ள வர்றீங்க? அப்படி கொல்ல பக்கம் கிள்ள பக்கம் சுத்தி போக வேண்டியதானே. நாங்களே அப்பதான் ஒரு 6 மணி 6:30 மணிக்கு சீரியல் பார்க்க உட்காருவோம். ஆனா இங்க நிறைய பெண்கள் வந்திருக்கீங்க. ஒரு பெரிய சந்தோஷம். பெண்கள்லாம் இப்ப நிறைய நிகழ்வுக்கு வர ஆரம்பிச்சிட்டீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் அது எங்களை மாதிரி பெண்களுக்கெல்லாம் எப்பேற்பட்ட கணவர் வேணும்னு ஆசை தெரியுமா? எப்படி? பாண்டியன் ஸ்டோர்ல வர்ற மூர்த்தி மாமா மாதிரி இருக்கணும்னு ஆசை. வர்றதெல்லாம் பாக்கியலட்சுமி கோபியா வருது. வச்சு மேய்க்க முடியலங்க. இல்ல வரதெல்லாம் பாக்கியலட்சுமி கோபியா வர்றது பிரச்சனை இல்லை. ஆனா நீ எல்லாம் ராதிகாவா மாறி அவனை காலி பண்ணிடணும். அப்படிலாம் இல்லைங்க, நான் அந்த மாதிரிலாம் கிடையாது. நடுவர் அவர்களே, எங்க வீட்டுக்காரெல்லாம் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி சரியாவே தூங்க மாட்டேங்கிறாருக்கா. டெய்லி ராத்திரி 1 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு போய் குட்டி மாதிரி உட்காந்துக்கிறாரு. எனக்கு பயம். மேடையில தான் சார் அப்படி பேசுவேன் என் புருஷனை. ஆனா மனசால குழந்தை மாதிரி பாத்துக்கிறேன். திடீர்னு அப்படிதானே சொல்லுவேன். 15 நாளா தூங்கலையே, ஏதாவது ஆயிருச்சோன்னு விறுவிறு கூட்டிட்டு போய் டாக்டர்கிட்ட விட்டேன். டாக்டர் 15 நாளா தூங்கல, வரக்கூடாத வியாதி ஏதாவது வந்துருச்சா டாக்டர்? ஃபுல்லா செக் பண்ணிட்டு ஏதாவது சொல்லுங்க டாக்டர்னு. அவர் என்கிட்ட வந்து சொன்னாரு, வீட்டுக்கு யாராவது வந்திருக்காங்களான்னு கேட்டார். என் தங்கச்சின்னு, அவளை அனுப்பு, அவன் தூங்கிடுவான். வில்லகத்தை வீட்டுக்குள்ளே வச்சிருக்கேன். நிஷா, ஒண்ணு மட்டும் சொல்றேன் கேளு. சொல்லுங்க. நீங்க இப்ப மஞ்சுளா சொன்ன மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு வரப்ப நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன் நீங்க. ஆனா ஆம்பளைங்க நாங்க அப்படி இல்லை. நீங்க விட்டுட்டு வந்ததை எல்லாம் சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக உங்க மேல வைக்கிற அன்பை விட உங்க தங்கச்சி மேல கூடுதலா வச்சிருக்கோம். எப்படியோ வாழ்ந்துட்டு போங்க, என்கிட்ட தொலைங்க. என்கிட்ட ஏங்க வாழ்க்கையில இதெல்லாம் ஒரு பிரச்சனையாங்க? வீட்டுல பொண்டாட்டி சரியில்லை, மாமனார் சரியில்லை, மாமியார் சரியில்லை, இதுக்காக இளையோருடைய மொத்த இதுல வேற என் தம்பிகள் அங்கேருந்து செல்போன் பேசிக்கிட்டே வர்றானுங்க. நான் தெரியாம கேட்கிறேன், அவன் தான் 4.5 மணி நேரம் செல்லு பேசுறான்ல, நீ ஒரு வயசானவன் தானே, எதுக்கு அதை விட்டு கேட்ட? அது சின்ன பிள்ளை, பச்சை பிள்ளை, ஒரு 18 வயசுல பேசும். அப்புறம் அதுக்கு புரியும் 20 வயசுல இது தப்பு சரின்னு. அது விலகி அது வேலையை பார்க்கும். நீ பஸ்ல சைட்ல ஏறினமா, ஜன்னல் பக்கம் மொச்சுக்கு தின்னு துப்புனமான்னு படுத்துங்க வேண்டியதானே. நீ ஏன் அவன் என்ன பேசுறான்னு குசுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க? இந்த ஒட்டு கேட்கிற வேலை பூரா இதுகளுக்கு தாங்க நல்லா தெரியும். ஆனா இந்த போன் ஒண்ணு இருக்குல்லனே, வாழ்க்கையில இந்த செல்போன் வந்ததுக்கு அப்புறம் சத்தியமா மொத்த நிம்மதியும் போயிடுச்சுடா தம்பி. அப்படி நிம்மதி போனுச்சுன்னு நினைக்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க பாப்போம். எல்லாருக்கும் போச்சு. சத்தியமா சொல்றேங்க, என் போன் எங்க நடுவர் அவர்களே, ஒரு மாசத்துக்கு முன்னாடி வீட்டுல நல்லா தூங்கிட்டு இருந்தேன். இதானே? ஆமாண்ணே, வச்சிருக்கனே. 1:30 மணிக்கு எனக்கு ஒரு போன் வந்துச்சு தம்பி. 1:30 மணிக்கு எனக்கு ஒரு போன். பக்கத்துல வேற அந்த மனுஷன் இருக்காரு பயத்துல. ஏன்னா அழகா பிறந்தது ஏன் தப்பா? என்னடா அந்த வார்த்தையை திருப்பி சொல்லு. அழகா பிறந்தது ஏன் தப்பா? நீ எல்லாம் பிறந்ததே தப்பு. ராத்திரி 1:30 மணிக்கு எனக்கு ஒரு போனுங்க. நான் அப்படியே கையெல்லாம் நடுங்கி அந்த போனை எடுத்து காதுல வச்சு ஹலோன்னு, ஆப்போசிட்ல ஒருத்தன் சாரி சார்னு வச்சுட்டான். சரி இருங்க, முழுசா அவமானப்பட்டதுக்கு அப்புறம் சிரிக்கலாம். நான் திரும்ப என்ன நம்மள ஆம்பளைன்னு நினைச்சுட்டானே, நம்ம பெண்ணாச்சே, இதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணணுமே. திரும்ப நான் 1:30 மணிக்கு நான் ஒரு லூசு பாருங்க, திரும்ப அந்த ஆளுக்கு போன் அடிச்சேன். திரும்ப போன் எடுத்து நான் ஹலோங்கிறேன், திரும்பி அவன் சாரி சார்னு வச்சுட்டான்க்கா. எனக்கு உச்சக்கட்ட அவமானம் ஆயிருச்சு. எப்படியாவது நம்ம லேடிஸ்ங்கிறத கன்ஃபார்ம் பண்ணணும்னு திரும்ப போன் பண்ணி அவன் பேசுறதுக்கு முன்னாடி நான் பேசினேன். யோ என்ன 1:30 மணிக்கு போன் பண்ணி சும்மா சாரி சாருங்கிற, செம்ம கோவம் வருது எனக்குன்னு. அவன் ரொம்ப கூலா சொன்னான், சாரி சார், இந்த மாதிரி ராத்திரி யாருக்காவது ஃபோன் பண்ணுவோம் சார். அவன் கடைசி வரைக்கும் சார்ல தான் இருந்தான். யாராவது ஒரு லேடிஸ் எடுத்து பேசுவாங்க, பாருங்க சார் இன்னைக்கு நீங்க எடுத்துட்டீங்கன்னு வச்சுட்டான். 1:30 மணிக்கு உருண்டு அழுகுறேங்க வீட்டுக்குள்ள. பக்கத்துல அந்த மூதேவி அப்பதான் கம்முழிச்சு பாக்குது. ரியாஸ்? ஆமாங்க, ஹஸ்பண்ட். 1:30 மணிக்கு ஏம்பல அப்படி அழுகுறேன்னாரு. எவனா ஒருத்தன் போன் பண்ணி என்னைய ஆம்பளை நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கான். அழுகாம படுத்தங்கம், ஆறுதல் சொல்ல போறாருன்னு நினைச்சேன். அழுகாம படு, 13 வருஷமா உன்னை ஆம்பளை நினைச்சுதான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், பேசாம படுனாரு.
அந்த தியாகிக்கு ஒரு நல்லா கை தட்டுங்க. அந்த தியாகிக்கெல்லாம் தேவையில்லை. ஏங்க வாழ்க்கையில ஏகப்பட்ட கஷ்டங்களும் இருக்கு. அதெல்லாம் தாண்டி நீங்க எல்லாருமே, இது குறிப்பா நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய பசங்களை அவ்வளவு அசால்ட்டா எதுவும் சொல்லிட முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய, அதுவும் குறிப்பா சின்ன பசங்க இருக்காங்கல்ல, எனக்கெல்லாம் ஒரு பையன் இருக்காங்க. இந்த பேரண்ட்ஸ் மீட்டிங்னு நடக்கும், இதெல்லாம் யாரும் அட்டன் பண்ணிருக்கா ஸ்கூல்ல? பேரண்ட்ஸ் மீட்டிங்ல போய் நிக்கிற மாதிரி ஒரு அவமானம் அந்த உலகத்துல எதுவும் இல்ல. நல்லா படிச்ச பிள்ளைன்னா தப்பிச்சிடலாம். நான் பத்திருக்கேன் பாரு, அடே அப்பா அப்படியே என்ன மாதிரியே இருக்கு, எல்லாத்துலயும் ஜஸ்ட் பாஸ் தான். தெரியுதாடா தம்பி, வேர்த்து கொட்டிருச்சேடா. ஃபேனை ஆஃப் பண்ணிட்டாங்க ஸ்டேஜில். இந்த பேரண்ட்ஸ் மீட்டிங் நடக்கும். இங்க நிறைய பெரியவங்க இருக்கீங்க சார். எனக்கு தெரிஞ்சு நீங்க படிக்கும் போது, அதுக்கப்புறம் நான் பெரியவங்கன்னா என்னையும் சேர்த்துடக்கூடாது. எனக்கு இப்பதான் வயசு 19. ஆமாமா, பிறந்து நாங்க ஸ்கூல் படிக்கும் போது இருந்த அந்த மரியாதை இருக்குல்ல, அதெல்லாம் இன்னைக்கு நான் என் பையன்ட்ட அடிக்கடி சொல்லுவேன், நீ ஒரு அன்லக்கி ஃபெல்லோடான்பேன். என் பொண்ணுட்டே சொல்லுவேன், நீ ஒரு அன்லக்கின்னு சொல்லுவேன். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? பள்ளிகள்ல கடுமையான ஆசிரியர்கள் இருந்தா கூட முழுசா சந்தோஷமா அனுபவிச்சது பள்ளியில நம்ம மட்டும்தாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுவும் அந்த ஸ்கூல்ல நம்மளெல்லாம் காரணமே இல்லாம அடிப்பாங்க. ஏன் அடிக்கிறாங்கன்னு நமக்கே தெரியாது. என்னையெல்லாம் எங்க அப்பா கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்த்தாரு. நான் நல்லா படிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அது நடக்கவே இல்லை கடைசி வரைக்கும். எங்க அப்பாலாம் ஒரு கறிக்கடைக்காரரு. அம்மா, அவர் பல விஷயத்தை யோசிச்சாரு. நீ அழகா பிறக்கணும்னு நினைச்சாரு, அப்படி பேசாதீங்க சார். அறிவா படிக்கணும்னு நினைச்சாரு, நடக்கல. அப்படி பேசாதீங்க சார். எங்க வீட்டுல ரொம்ப லேட்டா பிறந்த, எங்க வீட்டுல குழந்தையே இல்லைங்க ரொம்ப வருஷமா. பல இதுக்கு அப்படியே அவ்வளோ ப்ரேயர் பண்ணி கடைசியில் நான் பிறந்தேன்னு சொல்லுவாங்க. எல்லா இதுலையும் வந்து இந்த குறுக்க முறுக்க அப்பாக்கள் நடப்பாங்கல்ல, எங்க அப்பாலாம் ஒரு மூலையில போய் செட்டில் ஆயிட்டாராம். பிள்ளை பிறந்தா போதும், அது என்ன பிள்ளையா இருந்தாலும் என்னன்னு. எங்க தாத்தா நடந்திருக்காரு குறுக்க முறுக்க, எப்படியாவது பேரன் பிறந்துடணும்னு. அதுக்கு பாரு கிரகத்தை, பிறக்கிறதே 10 வருஷம் கழிச்சு எது பிறந்தா என்ன. அதாங்க அந்த ஆண் பிள்ளை தான் வேணும்னு பல வருஷமா தெரிவாங்க. எங்க தாத்தா குறுக்க முறுக்க நடந்திருக்காரு. திடீர்னு நர்ஸ் கொண்டாந்து என்னைய கையில கொடுத்துருக்கு, உங்களுக்கு பேத்தி பிறந்திருக்குன்னு. வாங்கணும்னே கேட்டிருக்காரு, என்ன அம்மி கல்லு மாதிரியே இருக்குன்னு. இதாயா அவன் மார்க்கெட்டுக்கு கிடைச்சிச்சுன்னு. அந்த மாதிரி எல்லாம் பிறந்தோம். எங்க அப்பா என்ன கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்க்கும் போதெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லிட்டே சேர்ப்பார், எவ்வளவு வேணாலும் அடிங்க, நான் வரமாட்டேன், என் பிள்ளை நல்லா படிச்சா போதும்னு. இன்னைக்கு நம்ம அந்த வார்த்தையை சொல்ல முடியுதா? ஏன்னா பையன் நம்மள முறைக்கிறான். நான்லாம் அன்னைக்கு ஸ்கூல்ல போய் கேட்கிறேன், என் பையன் நல்லா படிக்கிறான், எங்கெங்க படிக்கிறான்? அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் நேரா ஸ்கூலுக்கு போயிருக்காரு, சார் என் பிள்ளை எப்படி படிக்கிறான்? சூப்பரா படிக்கிறான். பெரிய அரசியல்வாதியா வருவான். எப்படி சார் சொல்றீங்க? என்ன கேள்வி கேட்டாலும் நெஞ்சு வலிக்குதுன்னு படுத்துறான்டா. யாரா இவன்? இன்னொருத்தர் போயிருக்காரு, சார் என் பிள்ளை, வாங்க உங்களெல்லாம் தேடிட்டு இருந்தேன், ரமேஷ் அப்பா தானே ரமேஷ், வீட்டு வாசல்ல போர்டு இப்பவே மாட்டிருங்க, டாக்டர் ரமேஷ் மாட்டுங்க. அப்படி படிக்கிறானா? கடைசி வரைக்கும் என்ன எழுதுறான்னு ஒரு மண்ணு விளங்கல. லென்ஸ் வச்சு தேடிட்டு இருக்கேன்டா உன் பிள்ளை எழுதுறதெல்லாம். பிள்ளைங்க புத்திசாலிங்க. நீங்க என்ன பேசினாலும் பிள்ளைங்கள்ட்ட ரொம்ப உன்னிப்பா பாருங்களேன், அதை அப்படியே கவனிப்பான். ஒரு அம்மாலாம் பிள்ளைய கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அம்மா அப்பா பிள்ளைங்க 3 பேரும் அப்படி கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. பிள்ளை சாக்லேட் சப்பி சப்பி சாப்பிட்டு பாரு, பொத்துன்னு கீழே விழுந்துருச்சு. குழந்தையினுடைய இயல்பு என்ன தெரியுமா? கீழே விழுந்தோன்னா குடுன்னு ஓடி போய் டக்குன்னு எடுத்துரும். டக்குன்னு எடுத்தா பாருங்க, அம்மா கையிலே அடிச்சிருக்கு. அறிவில்ல, ஹைஜீனிக் இல்ல. வாட் இஸ் திஸ் ஸ்டூபிட் இடியட். கீழே விழுந்த பொருளை எடுக்க கூடாது. இவன் அழுதுகிட்டே வந்திருக்கான். 10 நிமிஷத்துல கல்லு தடிக்க அப்பா கீழே விழுந்துட்டார். இந்த அம்மா என்னங்கன்னு இருக்கு. அவன் சொல்லியிருக்கான், கீழே விழுந்த பொருளை எடுக்கக்கூடாது, நமக்கு அப்பா வேணா, வா வீட்டுக்கு போவோம். பிள்ளைங்கள்ட்ட தெளிவா பேச கத்துக்கணும். முதல்ல நீங்க எதையாவது ஒண்ணு பேசிட்டு பழிய தூக்கி எங்க மேல போடக்கூடாது. நடுவர்களே, பிள்ளைங்க ரொம்ப தெளிவுங்க. இன்னைக்கு அடுத்தவர்கள்ட்ட கொடுக்கணுங்கிற ஒரு விஷயத்தை நான் இந்த விஷயம் கேட்கிறேன், மனசாட்சியோட சொல்லுங்க. எத்தனை அம்மாக்கள் காலையில டிஃபன் பாக்ஸ் கட்டும் போது, நீ மட்டும் சாப்பிடணும், யாருக்கும் கொடுத்துட்டீங்க, பக்கத்துல முறுமுறுன்னு பார்ப்பாங்க, மறைச்சிருக்குன்னு ஒழுங்கா சொல்லுங்க, கொன்றுவேன். எல்லார் வீட்லயும் நடக்குது அது. அடுத்தவனுக்கு கொடுக்காம சாப்பிடு. அவன் தான் சார் பின்னாடி கூட பிறந்தவனுக்கு கூட சொத்து கொடுக்க மாட்டான். அடுத்தவனுக்கு கொடுக்காத, அடுத்தவனுக்கு கொடுக்காத, கடைசி வரைக்கும் கொடுக்க மாட்டான். ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா பெரிய ஆச்சரியம்? பெரியவர்கள் நீங்கள் சொன்னதை கூட கேட்காமல் பிள்ளைகள் இன்னைக்கு அடுத்தவர்களுக்கு கொடுக்க பழகிட்டாங்க. மரியாதைக்குரிய சுகி சிவம் ஐயா ரொம்ப அழகா சொல்லுவாரு. ஒரு வகுப்பறையில ஆசிரியர் எல்லா பிள்ளைங்கள்ட்டையும் பிஸ்கட் கொடுத்தாராம். இந்த பிஸ்கட்டை நீ எப்படி சாப்பிட்டா சந்தோஷப்படுவேன்னு கேட்டாராம். ஒரு குழந்தை சொன்னிச்சா, அதை நான் பால்ல தொட்டு சாப்பிட்டா ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஒரு குழந்தை சொன்னிச்சான், ஜாம் தடவி சாப்பிட்டா சந்தோஷப்படுவேன். ஒரு குழந்தை சொன்னிச்சான், அந்த பிஸ்கட்டை பாதியை பிட்டு என் நண்பன்கிட்ட கொடுத்துட்டு சாப்பிட்டா சந்தோஷப்படுவேன்னு சொன்னாங்கன்னா, அடுத்தவர்கள்ட்ட கொடுத்துட்டு சாப்பிடுற பழக்கத்தை பெரியவர்கள்ட்ட விட சின்னவர்கள்ட்ட நீங்க கத்துக்கணும். நிறைய விஷயம் இருக்குங்க. அதுல இளைஞர்களை சொன்னாங்கல்ல, பசங்க எல்லா நேரமும் அப்படியே படிச்சுக்கிட்டு நல்ல பிள்ளை மாதிரிலாம் இருக்கும், எல்லா சேட்டையும் பண்ணதான் செய்வானுங்க. ஏங்க அன்னைக்கு நடுவர்களே, ஒரு மேடைக்கு போறேன், பேசி முடிக்கிறேங்க, கூட்டத்துல இருந்து ஒருத்தர் விறுவிறுன்னு வந்து எனக்கு 250 ரூபா அன்பளிப்பு கொடுத்தாரு.
வாங்கி வச்சுக்கிட்டேன். ம- திரும்ப ஒரு 10 நிமிஷம் பேசினேன். ம். திரும்ப ஒருத்தர் விறுவிறு ஓடி அதே மனுஷன், நீ என்ன தூங்கிட்டியா? 6 மணிக்கு வர வேண்டியது, 1/2 டம்ளர் டீயை குடிக்க வேண்டியது, 7 பஜ்ஜியை திங்க வேண்டியது, உறங்க வேண்டியது. இதுவே உன் பிழைப்பாக போய்கிட்டு ஆ. எது பேடு எது உன் வயிறு என்று எனக்கு தெரியவில்லை. பிரித்து விடுவேன் என்னை பார். திரும்ப பேசிக்கிட்டு இருக்கேன், அதே மனுஷன் குடுகுடுன்னு ஓடி வந்து லவ் யூன்னு திருப்பி குடுகுடு ஓடி வந்து என்கிட்ட 250 ரூபா கொடுத்தாருங்க. சரி, முன்னாடி ஒரு 250, அடுத்து ஒரு 250, 1000 ரூபா சேர்ந்துருச்சுனே. 1000 சேர்ந்துட்டு. திரும்ப பேசிக்கிட்டு இருக்கேன், திருப்பி அதே மனுஷன் வந்து திரும்ப 250 ரூபா கொடுக்குறாருனே. சரி, திரும்ப பேசுறேன், திரும்ப 250 ரூபா, 1500 ரூபா. சந்தோஷமா அன்னைக்கு என்னோட பேமெண்ட் 1,1050,000. ஆமா ஆமா, நல்லா கை தட்டுங்க. தமிழ் பெண் பேச்சாளர்கள்லீங்க 6 இலக்கத்தில் சம்பளம் வாங்குற ஒரே பெண் பேச்சாளர் என் தங்கை நிஷா தான். ஐயா பொய் யூடியூப் வேற, இவங்க வேற சும்மா கிடக்காம அறந்தாங்கி நிஷா கட்டிய பங்களா. நான் கட்டினது ஒரு ரூமு ஒரு கிச்சனு. என் புருஷன் கேட்கிறாரு எந்த ஊர்ல பங்களா கட்டினேன்னு. நானே என் ரத்தத்தெல்லாம் வேர்வையா சிந்தி ஒரே ஒரு வீடு கட்டினேன். எவன் கண்ணு பட்டுச்சோ 6 நாளா அப்பளவுல பில்லு கட்டிட்டு வந்திருக்கேன். பேசாம இருக்கு. நடுவர் அவர்களே 1500 ரூபாய வாங்கிக்கிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போறேங்க. சரி, வீட்டுக்குள்ள போய் காலை வைக்கலான்னு காரை விட்டு இறங்குறேன். என் வீட்டு வாசல்ல இந்த 1500 ரூபாய் கொடுத்தால அவன் உட்கார்ந்துருந்தான். ஐயோ, சரி பேலன்ஸ் அன்பளிப்பை மறந்துட்டான் போல இருக்கு. வீட்டுக்கே வந்து அன்பளிப்பு கொடுக்கறதுல நம்ம ஆளுகளை அடிச்சுக்க ஆள் இல்லைன்ட்டு வாங்க தம்பி வாங்க தம்பி வாங்க தம்பி வீட்டுக்குள்ள கூப்பிடுறேன். எங்க வீட்டுக்காரர் யாருன்னு போயா அந்த பக்கம், நீயாவது மாசம் ஒரு நாள் தான் கொடுப்பேன். இன்னைக்கு ஒரே நாள் 1500 ரூபா கொடுத்த சார், நல்ல மனுஷன். சேரெல்லாம் போட்டு உட்கார வச்சு காப்பி வேணுமா டீ வேணுமான்னு கேட்குறேன். அதெல்லாம் வேணாம், இந்த 1500 ரூபாயை கொடுன்னாரு. ஏன்டா தம்பிங்கிறேன், குடி போதையில தெரியாம கொடுத்து விட்டேன். வீட்டுக்கு போனா என் பொண்டாட்டி விளக்கமாத்தால அடிக்கிறா, மரியாதையா கொடுன்னா. இவ்வளவு பிரச்சனையிலே கொடுத்த 1500 ரூபாய் வாங்கிக்கிட்டு பஸ்ஸுக்கு ஏன்ட்ட வாங்கிட்டு போறான். இவ்வளவு அவமானத்தையும் தாண்டியாச்சு. அதனாலதான் நிஷா மேடையில் வந்து யார் எந்த அன்பளிப்பு கொடுத்தாலும் நான் வாங்குறது இல்லை. ஆமா, அப்புறம் வீட்டுக்கு போனா தேடி வருவாங்கல்ல. பெரிய கஷ்டம் என்ன தெரியுமா, நீங்க பசங்களை எல்லாரையும் ஒரே மாதிரி பாக்குறீங்க நடுவர் அவர்களே. எல்லாருமே கெட்டவங்க, எல்லாருமே அப்படிதான் இப்படிதான். பசங்க ஜாலியா தான் சார் இருக்கணும். ஒரு வயசுல அப்படி இப்படின்னு இருப்பானுங்க, விளையாட்டுத்தனமாவே இருக்கதான் செய்வாங்க. நான்லாம் அன்னைக்கு எங்க தெருவுல போயிட்டு இருக்கேன் சார், இங்க இருக்குமான்னு தெரியல, இந்த குட்டி சேவர்னு ஒண்ணு இருக்கும். அந்த அதுக்கு பேர் குட்டி சேவர் தானே? ஊருக்கு ஊரு குட்டி சேவர். அந்த குட்டி சேவத்துல யாரெல்லாம் உட்கார்ந்துருப்பாங்கன்னா கால ஜனாதிபதி எல்லாம் உட்கார்ந்துருப்பாங்க. பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் அப்படி குட்டி குட்டியா உட்கார்ந்துருப்பானுங்க. உட்கார்ந்தவனுங்களுக்கு என்ன வேலைன்னா அந்த தெருவுல யாரு போனாலும் வம்புழுப்பானுங்க, எந்த வயசு போனாலும் வம்புழுப்பானுங்க. அன்னைக்கெல்லாம் நான் போயிட்டு இருக்கேன், போற வர எல்லா பிள்ளைங்களுக்கும் மார்க் போட்டு இருக்காங்க சார். ஒண்ணுக்கு 30ன்னா, ஒண்ணுக்கு 35ன்னா, ஒண்ணுக்கு 40ன்னா. நமக்கு என்ன, நம்ம இருக்க அளவுக்கு 95 போடுவான்னு கிராஸ் பண்றேன். தேசியா இருக்கிறவன் சொல்றான், மச்சான் இன்னும் -99 இந்த ஊர்ல தாண்டா சுத்திக்கிட்டு இருக்குன்னா. அவனை கூப்பிடு. என்னை பார்த்தா நான் அவ்வளவு கேவலமாவா இருக்கு. ஆனா பசங்களை நம்ம அப்படி குறை சொல்லிட முடியாதுங்க. நான் இப்போ திருச்சியில வசிக்கிற ஒரு இடத்துல போன வாரம் நிஜமா நடந்த விஷயம். எங்க தெருவுல திடீர்னு காய்கறியில ஒரு பையன் 2 வீலர்ல காய்கறி கொண்டு வரான். இது வரைக்கும் அப்படி ஒரு பையன் நான் பார்த்தது இல்லை. எங்க தெருவுல அது கொஞ்சம் விஐபி தெரு. அங்க ஒரு காவல்துறை சகோதரி வந்து ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, இந்த மாதிரி தெரியாத நபர்கள் யாராவது வந்தா கேமரால புகைப்படம். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயம் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, நான் இன்னும் சமீபத்துல இன்னும் அதை போஸ்ட் போடல, ஆனா நான் தைரியமா மேடையில சொல்லுவேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பெண்கள் வாழ தகுதியற்ற நாடு எது அப்படின்னு கேட்டா தமிழ்நாடுன்னு சொல்லலான்னு இருக்கேன் நானாவே. பெண்கள் வாழவே தகுதி இல்லாத தேசமா நம்முடைய தேசம் போயிருச்சு. பெரிய வருத்தமா இருக்கு. இந்த மாதிரி பசங்கள்லாம் வந்தா, தெரியாம யாராவது வந்தா புகைப்படம் எடுத்து வைங்க, கூப்பிட்டு விசாரிங்கன்னு எங்களை சொன்னாங்க. அதனால நான் என்ன பண்ணேன், இந்த பையனை கூப்பிட்டேன். தம்பிங்க வாங்க, புதுசா இருக்கீங்க, 2 நாளா பாக்குறேன். கரெக்டா சனி ஞாயிறு அந்த தம்பி வர்றான். அந்த பையன் கிட்ட வந்து ரொம்ப அழகா பேசினாயிட்டா, அக்கா நான் பயப்படாதீங்கக்கா, நான் திருச்சி காலேஜில் படிக்கிறேன், எங்க அப்பா ஒரு பெயிண்டர்க்கா, பெயிண்ட் அடிக்கும் போது கீழே விழுந்துட்டாரு, இப்போ அவரால் வேலை பார்க்க முடியாதுக்கா, நான் தான் என் குடும்பத்தை பார்க்கணும், என் அம்மா வீட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க, என் தங்கச்சி படிச்சுக்கிட்டு இருக்கா, நான் சனி ஞாயிறு காய்கறி வித்து அந்த பணத்துல நானும் படிக்கிறேன், என் தங்கச்சியையும் படிக்க வைக்கிறேன்னு சொன்னான்ல, இந்த பையனெல்லாம் ஏன் இன்னும் உங்க கண்ணுக்கு தெரியவே இல்லைன்னு நினைக்கும் போதாங்க எனக்கு வருத்தமா இருக்கு. என்னைக்குமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, வீட்டுல தகப்பன் கொஞ்சம் நொடிஞ்சிட்டா தங்கச்சிக்கு அண்ணன் தகப்பனா மாறக்கூடிய ஒரு நாடு நம்முடைய தமிழ்நாடு. சத்தியமா இது உண்மை. அடுத்த நிமிஷம் அவன் அப்பனா மாறிடுவான்.
அவனுக்கு என்ன எதுவுமே தெரியாது, பிள்ளைக்கு விவரமே தெரியாது. ஆனா வெளியில போவான், ஏதோ ஒரு வேலை பார்ப்பான், தங்கச்சிக்காக வெளிநாட்டுக்கு போவான், கஷ்டப்படுவான், அவளை கட்டி கொடுப்பான், அவ பிள்ளைங்களுக்கு தாய்மாமை சீர் செய்வான். தலையில சொட்ட விழுந்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு பொண்ணே பார்ப்பான். அது வரைக்கும் உழைக்கக்கூடிய இளைய சமுதாயத்தை பார்த்து நீங்க என்ன செஞ்சு கிழிச்சிட்டீங்கன்னு கேட்கறதுக்கு மிஸ்டர் வைக்கோல் உனக்கு என்ன உரிமை இருக்கு? என்ன பேச்சு? அப்படி இருக்கானுங்க, இப்படி இருக்கானுங்க, குடும்பம்னா அப்படி இப்படி. இதுல மாமியார நாங்கெல்லாம் யாரும் முதியோர் இல்லத்துக்கு அனுப்பலங்க. நீங்க என்ன பாத்தீங்கன்னா தெரியும். நானா என் மாமியார என் நம்புங்களை யாராவது ஒரு ஆளாவது. என்னமோ நான் எங்க மாமியார கொடுமைப்படுத்தி கொல்ற மாதிரி பேசுறீங்களேங்க. நான் எங்க மாமியார தெய்வமா பாக்குறேன். அப்படியா? தெய்வமாக்கலான்னு பார்த்தேன். எப்பன்னா கொரோனாவுல எங்க மாமியாருக்கு ஒரு நல்ல பழக்கம் இருக்குக்கா. என்ன பழக்கம்? வீட்டுக்குள்ள உட்கார மாட்டாங்க, இந்த வாசப்படியில உட்காருவாங்க. நானும் இந்த கொரோனா அந்த வழியா போனா புடிச்சுக்கோன்னு பார்த்தேன். கடைசி வரைக்கும் அதுக்கு கொரோனா இல்லைங்க. கொரோனா கூட எங்களை ஏமாத்திருச்சு. கபசுர குடிநீரே எங்க மாமியார் குடிச்சது இல்ல. ஏன்னா அது வைக்கிற காப்பி தண்ணி அப்படிதான் இருக்கும். அதை குடிச்சிட்டே அது உயிர் வாழ்ந்துருக்கு. நாங்க யாரும் எங்க மாமியாரெல்லாம் கொடுமைப்படுத்தவும் இல்ல, வீட்டை விட்டு வெளியில அனுப்பவும் இல்ல, இந்த வேலையெல்லாம் நாங்க பார்க்கவும் கிடையாது. நாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல நிறைய பெண்கள் இருக்காங்க. மாமியார தன்னுடைய அம்மா மாதிரி பாக்குறோம், சகோதரி மாதிரி பாக்குறோம். இன்னும் சொல்லவா, மாமியார் மருமகள்லாம் இன்னைக்கு நிறைய பேர் ஃப்ரெண்டா பேசி பழக ஆரம்பிச்சிட்டாங்க. அது கூட உங்க கண்ணுக்கு தெரியல. இதுல எங்க மாமியார் தான் என்னையே கொடுமைப்படுத்துச்சுங்க. இந்த பெரியவர்கள்னு சொல்றோம்ல, இந்த பெரியவருடைய வார்த்தை, மஞ்சுநாதன் ஒரு வார்த்தை சொன்னாப்ல, வெளியில வரக்கூடிய வார்த்தை என்பது மிக மிக சுத்தமாக இருக்கணும். எப்பவுமே நாக்க உள்ள ஈரமா, ஏன்னா அடுத்தவர்களை காயப்படுத்தாம இருடான்னு சொல்றது தான். ஏதாவது காயப்படுத்தினா கூட உள்ள போய் அலம்பிக்க, அது மாதிரி. ஆனா இன்னைக்கு பெரியவங்க என்ன மாதிரி வார்த்தை தெரியுமா பயன்படுத்துறாங்க? நான் கருப்பா பிறந்தது ஏன் தப்பா இல்ல, அது இறைவன் படைச்சது அப்படி படைச்சாப்ல, அவனுக்கே பிடிச்சிருக்கு. ஆமா, நான் கருப்பா இருக்கிறேன்னு ஒரு நாள் கூட நான் வருத்தப்பட்டதே இல்லடா தம்பி. இங்க இருக்கக்கூடிய தம்பிகளுக்கும் சரி தங்கைகளுக்கும் சரி நான் ஒரு விஷயம் பதிவு பண்றேன். இந்த உலகத்துல யார் தெரியுமா மிகப்பெரிய அழகுன்னு நீ நினைக்கணும்? இந்த உலகத்திலேயே நம்ம தான் அழகுன்னு நம்ம நினைக்கணும். அப்படி நினைச்சா மட்டும்தான் நம்மளால வாழ முடியும். நிஷாவினுடைய வெற்றி அதுதான். நிறைய பேர் நினைப்பாங்க, நான் இப்ப இந்த புடவை கட்டணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த புடவை கட்டினா நீ நல்லா இருக்கன்னு நீ சொல்றதுக்கு நான் கட்ட மாட்டேன், நானே கட்டிட்டு நான் சூப்பரா இருக்கேன்டா அப்படின்னு நானே சொல்லிப்பேன். அதுதாங்க வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். எங்க தெருவுல ஒரு 2 கிழவி இருந்துச்சு, போயிருச்சு, இல்லைன்னா போக வச்சிருப்பேன். நான் என்ன கலர் ட்ரெஸ் போட்டாலும் இந்த கலர் உனக்கு எடுக்கல. மறுநாள் ஒரு புடவை கட்டுவேன், இந்த கலர் உனக்கு எடுக்கல. இன்னுமாடி உன்னைய ஆண்டவன் எடுக்கல, ஏன் உசுரை எடுக்கிறதுக்குனேவா உன்னைய படைச்சாங்க. நீங்க பெரியவர்கள் என்ன பண்றீங்கன்னா சில நேரங்கள்ல தவறுதலா அடுத்தவங்க மனசு காயப்படுத்துற மாதிரி பேசிடுவீங்க. ஆனா என்னைக்குமே இளையவர்கள் அடுத்தவர்கள் மனசை காயப்படுத்தவே மாட்டாங்க. நடுவரவர்களே நிறைவா நான் இப்படி முடிக்கிறேங்க. இப்ப சென்னையில நிறைய பேசினாங்க, நிலச்சரிவை பத்தி பேசினாங்க, வெள்ளத்தை எல்லாத்த பத்தி பேசினாங்க. நாங்க களப்பணியில இருந்ததுனால அந்த ஒரு விஷயத்தை மட்டும் பதிவு பண்ணிடுறேன். சென்னையில வெள்ளம் வந்தப்போ எல்லா இடங்கள்லுமே பாதிக்கப்பட்டப்போ ஆவடி பக்கத்துல ஒரு மிகப்பெரிய பள்ளிவாசல்ல எல்லாரும் தங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த வெள்ளம் வந்தப்போ நான் ஒரு ஏரியால உணவு கொடுத்துட்டு வெளியில வர்றேங்க. சத்தியமா எனக்கு நீச்சல் தெரியாது, நானே இப்படி வர்றேன் பாம்பு குட்டி மாதிரி. என் பக்கத்துல ஒருத்தர் வந்து, வேடா நிசா தானே? ஆமா சார், அடுத்த வாரம் டிவியில் வருவீங்களா? நீந்தி போயிட்டேன்னா வருவேன், நீந்தலைன்னா இன்னைக்கே எல்லா நியூஸ்லையும் வருவேன். போடா அந்த பக்கம். நான் உசுரா கொடுத்து நீந்தி கீந்தி வந்தேங்க. இந்த பள்ளிவாசல்ல நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க, அது ரொம்ப ட்ரெண்டிங்ல போச்சு. யார் வேணாலும் வந்து அந்த பள்ளிவாசல்ல தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு வாரம் கழித்து அந்த திரும்ப அந்த நிலையெல்லாம் மாறிடுச்சு. மாறினதுக்கு அப்புறம் எல்லாரும் அவங்கவுங்க இடத்துக்கு போயிட்டாங்க, அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அந்த தெருவில் இருந்தவர்கள், அந்த தெருவில் இருந்த என்னுடைய இளைஞர்கள் பட்டாளெல்லாம் சேர்ந்து அந்த தெரு முழுக்க சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா வெள்ளம் வந்ததுக்கு அப்புறம் அந்த தெரு வேற மாதிரி இருக்கும். எல்லாம் சுத்தம் பண்ணி முடிக்கும் போது ஒரு மூலையில மஞ்ச பையில 10,000 ரூபாய் பணமும் 5 பவுன் நகையும் இருந்தது. இது நியூஸ்லயும் வந்தது, பேப்பர்லயும் வந்தது. 10,000 ரூபாய் பணமும் 5 பவுன் நகையும் இருந்தது. அந்த பையன் அதை கையில எடுத்துட்டு அந்த தெரு முழுக்க கேட்டு போனான், இது உங்க பையா, இது உங்க பையா, இது உங்க பையான்னு. இப்படி முத நாள் கேட்டான், மறுநாளும் கேட்டான். அப்ப அந்த டீ கடையில இருந்த ஒரு பெரியவர் சொன்னாராம், எப்பா நேத்துல இருந்து ஒரு கிழவி ஒரு பைய தேடிக்கிட்டு இருந்தா, அவதான் நகை பணம்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, அந்த கோவில்ல படுத்திருக்கா, முடிஞ்சா போய் அந்த பைய கொடுத்துடுறியான்னு சொன்னோன்னு அந்த பையன் குடுன்னு ஓடுனாங்க. ஓடி போகும்போது உள்ள அந்த கிழவி படுத்திருந்தா. பாட்டி இது உங்க பையான்னு கேட்டோன்னே அந்த பாட்டி கண்ணுல இருந்து கண்ணீரா கொட்டுச்சாங்க. ஆமாப்பா, என் மருமகளும் என் பையனும் செத்துட்டாங்க,
என் பேத்தியை நான் தான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். என் பேத்திக்காக சேர்த்து வச்ச காசு சாமி, கண்டுபிடிச்சு கொடுத்த நீதான் என் சாமின்னு கோவிலுக்குள்ள கிளவி கையெடுத்து கும்பிட்டால, கொண்டு போய் கொடுத்த பையன் பேரு முகமது ஷெரீப். நடுவர் அவர்களே, மதத்தை தாண்டியது மனிதம், மனிதத்தை தாண்டியது இன்றைக்கு இளைஞர்களுடைய செயல் இருக்குல்ல, அந்த செயலை நீங்க வணங்கலைனா கூட பரவாயில்லங்க. இப்படி வேடிக்கை வார்த்தைகளால எதுவும் சொல்லிடாதீங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய மனித நேயம் இளையோர்கள் கையில தான் நிறைய இருக்கு, இன்னும் நிறைய அவங்க செய்வாங்கங்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகச்சிறப்பாக, மிகச்சிறப்பாக. நண்பர்களே, மனிதநேயம் மலர்வது முதியோரின் வார்த்தைகள் எல்லாம் இளையோரின் செயலானோம். இதை பாருங்க, என்கிட்ட ஒரு சின்ன கெட்ட பழக்கம் உண்டு. யாராவது என் தீர்ப்பை கேட்காம ஏஞ்சி போனீங்கன்னா நான் வரப்பையே ஒரு முட்டையை மந்திரிச்சு வச்சுருக்கேன். வீட்டில் போய் படுத்தீங்கன்னா கெட்ட கெட்ட கனவாக வரும். கெட்ட கனவுனா கனவுலையும் நானே வந்து பேசுவேன். அதுக்கு இது இருக்கலாம் என்ன, மூத்தோர்களின் வார்த்தைகளா இளையோரின் செயல்களான்னு கேட்டோம். இதுக்கு தீர்ப்புக்கு நான் பல நூல்களை எடுக்க போறதில்லை. இந்த நாகப்பட்டினத்தில் வந்த ஒரு நிகழ்வு, ஒரு மிகப்பெரிய புலவர் நாகப்பட்டினத்துக்கு வரார். வந்தவர் எல்லா இடத்துலையும் வயிற்று பசியில் அலைகிறார். அங்கே விளையாடி கொண்டிருந்த சிறுவர்கள்ட்ட போய் கேட்டார், சோறு எங்க விற்கும்னு கேட்டார். சோறு எங்க விற்கும்னு கேட்டார். அந்த இளைஞர்கள் சொன்னா தொண்டையில் விற்கும்னா. வந்த புலவருக்கு வருத்தம் வந்துடுச்சு, நமக்கே பேசுறானேன்னு சொல்லிட்டு அந்த கோயில் செவுத்துல ஒரு வார்த்தை எழுதினார், பாக்கு தெரித்து விளையாடும் பாலகருக்கு நாக்கு தெரிக்க வேண்டும்னு நாக்கு இத்து போட்டார். நிறைய பேர் இந்த இத்து போடுறது இப்பு போடுறதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நாகப்பட்டினம் என்று நம்ம எழுதுகிறோமே, பேசிய சூர்யா சேவியர் சொன்னாரு, நாகர்களுக்கான ஊருன்ட்டு. நாகப்பட்டினம் என்று ரெட்டை சுழி நா போட்டு எழுதினால் நாக இப்பு வரக்கூடாது. நாகருக்கான பட்டினம் நாகப்பட்டினம் தான், இப்பு வரக்கூடாது. 3 சுழி நா போட்டு நாகப்பட்டினம்னு எழுதினா வரணும். ஏன் வரணும், எப்படி வரணுங்கிறத எங்கள் ஐயா கோவை இளைஞரன் எழுதிய புத்தகத்தில் பார்த்துக்கங்க. அந்த புலவர் சொன்னார், பாக்கு தெரித்து விளையாடும் பாலகர்களுக்கு நாக்குன்னு இத்து போட்டார். பாருங்க, கோயிலில் மணி அடிச்சுது, அவருக்கு சோறு தேவை. நேராக கோயிலுக்கு போயிட்டார், சோறை வாங்கினார், சாப்பிட்டார். எழுதுனதை முடிக்கணுமேனு வந்தார், செவுத்த பார்த்தார், பாக்கு தெரித்து விளையாடும் பாலகருக்கு நாக்குன்னு இத்து போட்டிருந்தார். அந்த விளையாடிய சிறியவர்கள் எல்லாரும் போய் அந்த செவுத்த பார்த்துருக்கான், இவர் பெரிய புலவர் போலக்கடா, இவர் சொன்னால் பழிச்சு போயிடும், அவர் ஏதோ நம்மை சபிப்பதற்காக எழுதியிருக்காள் என்று சொல்லி உலகத்துக்கே இரற்ற மொழிதல் என்கிற ஸ்லேடையில் பாடல் எழுதிய காலமேக புலவர் பாக்கு தெரித்து விளையாடும் பாலகருக்கு நாக்கு என்று இத்து போட்டதை அடுத்த வரியில் தன் செயலால் நாக்கு தமிழ் மணக்கும் நன்னாகை என்று எழுதியவன் ஒரு இளையவன். ஒரு மூத்தோருடைய வார்த்தையை ஒரு இளையோர் செயலால் நிறைவேற்றிய ஊர் இந்த நாகப்பட்டினம். அப்படின்னா என்ன சொல்லுகிறோம், மனித நேயம் வளர வேண்டும்னு. ஏன் இந்த தலைப்பு தெரியுமா, உலகத்திலேயே மதங்களை தாண்டி மதங்களின் அடையாளமாக இருக்கிற தர்கா, கோவில், தேவாலயம் மூன்றும் உலக புகழ் பெற்ற ஒரே திருத்தலம் இந்த நாகப்பட்டினம் மட்டும்தான். இந்த நாகப்பட்டினத்தில் எப்படி மனிதநேயம் தெரியுமா, உலகத்துக்கே எடுத்துக்காட்டு. இன்னைக்கும் சொல்லுகிறேன், இங்க ஊர்ல இவர் இஸ்லாமியர் இவர் முஸ்லீம் நாங்கள் நினைச்சு பழகினதே இல்லை. இந்த எதிரிலே உட்கார்ந்துருக்கிறாரு ஒலி ஒலி அமைப்பாளர் எங்கள் அண்ணன் கனி, நான் இன்னைய வரைக்கும் அண்ணன் கனின்னு தான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா. அங்கே உட்கார்ந்துருக்கிற ஜார்ஜ் பெர்னாண்டஸை இன்னைய வரைக்கும் அண்ணன் சொல்கிறோம். ஏதோ நான் மட்டும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இந்த நாகப்பட்டினம் மண்ணில் பிறக்கிற யாருக்கும் மதத்தின் மீது பற்று இருக்குமே தவிர வெறி இல்லாமல் இருக்கிற ஒரே ஊர் எங்கள் ஊர். இந்த ஊரில் மனிதநேயம் மலர்வதற்கு முதியவர்களின் வார்த்தை அடிப்படையாக இருக்கலாம், ஆனால்
சுனாமி வந்த பொழுது, கஜா புயல் வந்த பொழுது, இந்த நாகையில் இயற்கை பேரிடர்கள் வந்த பொழுது எதையும் எதிர்பார்க்காமல் முதலில் நின்று உதவியவர்கள், மூத்தவர்களின் வார்த்தையை முழுமையாக கேட்ட எங்கள் இளையோர்கள் தான் செயலில் செய்தார்கள் என்று சொன்னால் மனித நேயம் மலர்வதற்கு முதல் சாவி மூத்தோரின் வார்த்தைகள். மனிதநேயம் மலர்ந்தால் மட்டும் பத்தாது, மனிதநேயம் வளர வேண்டும் என்றால் அது ஒரு செயலால் தான் வளர முடியும். அந்த செயலை மூத்தோர்களை விட நிறைவேற்றுகிற பங்கு இன்றைக்கு இருக்கிற இளையோர்களின் மனதிற்கு இருக்கிறது என்ற காரணத்திற்காக இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மூத்தவர்களின் வார்த்தையும் வாங்கி செயல்படுத்துகிற இளையோர்களின் மனம் மனித நேயம் மலர்கிற தளமாக மாறி இருக்கிறது. அப்படி மனித நேயம் மலர்வதற்கு மூத்தோர்களின் வார்த்தையை விட இளையோர்களின் செயல்கள் தான் உயர்ந்தோங்கி இருக்கிறது என்று சொல்லி எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும், இங்கு இல்லாமல் நிலை வேண்டும். எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும், இங்கு இல்லாமல் நிலை வேண்டும். அல்லான் பொருள் குவிக்கும் தனி உடைமை, அல்லான் பொருள் குவிக்கும் தனி உடைமை நீங்கி வர வேண்டும் திருநாட்டு பொது உடைமை. எல்லாரும் எல்லாம் பெற வேண்டும் என்று சொல்லி நிறைவாக இறுதியாக எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து கடைசியாக ஒன்றே ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். போயிட்டு வரேன்.